வெல்கம் டு விஸ்டம் கிருஷ்ணா அகாடமி. இந்த வீடியோவில் டிஎன்பிசி ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் 8ல் திருக்குறள் பேஸ் பண்ணி உள்ள கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 325 கொஷின்ஸ் நம்ம பார்க்குறோம். இந்த 325 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8 பேஸ் பண்ணி ஒரு 200 கொஷினும், ஜென்ரல் தமிழ் நம்ம தமிழ் பேஸ் பண்ணி ஒரு 125 கொஷினும் நம்ம இதில் டோட்டலாக 325 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ யூனிட் 8ஓட சிலபஸ் இதுதான். இங்கிலீஷு அண்ட் தமிழில் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாம் வச்சுருப்பீங்க. தமிழுக்கு வந்து சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள் அப்படின்றத மாரி கொடுத்துருப்பாங்க. 25 அதிகாரம், 25 அதிகாரம் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ இது நம்ம எப்படி கவர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த 325 கொஷின் நம்ம டைரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா அந்த திருக்குறள் இல்லாமல் பார்த்தோம்னா கண்டிப்பாக புரியாது. அதனால் ஜென்ரல் தமிழுக்கும் நம்ம படிக்கிறது வந்து ஜென்ரல் தமிழுக்கும் யூஸ் ஆகணும். ஜென்ரல் தமிழில் இருக்கிற சப்போஸ் இல்லை நான் இங்கிலீஷ் மீடியம் ஜென்ரல் தமிழ் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஜென்ரல் தமிழில் இருக்கிற திருக்குறள் கொஷின் ஒரு சில கொஷின் வந்து யூனிட் 8லையும் கேட்குறாங்க, யூனிட் 8ல் இருக்கிறத ஜென்ரல் தமிழ்லையும் கேட்குறாங்க. அப்போ தெளிவாக அது இங்கிலீஷ் மீடியமாக இருங்க, தமிழ் மீடியமாக இருங்க, திருக்குறள் ஜென்ரல் தமிழ் அண்ட் யூனிட் 8 கம்பைன் பண்ணி ஒரு ஓவராலாக நம்ம இந்த வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த தமிழில் கொடுத்த சிலபஸ்க்கு 25 அதிகாரம். இப்போ பண்புடைமை, கல்வி, கேள்வி, பண்புடைமைன்னு எடுத்துட்டோம்னா அதில் இதுவரையும் தமிழில் 2012 24 வரலையும் 24 குரூப் 4 வரலையும் என்ன மாரி கொஷின் கேட்டிருக்காங்க. யூனிட் 8ல் 2019 2024 வரலையும் யூனிட் 8ல் 5 வருஷத்தில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதேமாரி 25 அதிகாரத்துலேயும் அந்த அதிகாரத்தை ஓப்பன் பண்ணி நம்ம அந்த திருக்குறள் அதை பேஸ் பண்ணி என்ன வினாக்கள் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, அது மட்டும் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு ஃபஸ்ட்டாக முடிச்சிடலாம். யூனிட் 8 எப்படி இதில் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்கிற யூனிட் 8 சிலபஸ் வந்து இந்த 25 அதிகாரத்துலேயும் கொஷின் கேட்குறாங்க. அப்போ அது படிக்க வேணாமா அப்படிலாம் கிடையாது. புது புக்கு படிக்கணும், பழைய புக்கு படிக்கணும், அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ப்ளஸ் அந்த 25 அதிகாரம் புது புக்கு பழைய புக்கில் இல்லைனாலும் அதையும் கவர் பண்ணி நம்ம படிக்கணும். இல்லை அதையும் தாண்டி யூனிட் 8ல் ஒரு சில டாப்பிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 25 அதிகாரத்துலையும் கவர் ஆகாது, பழைய புக்கு புது புக்லேயும் கவர் ஆகாது, அவுட் சைட்ஸ்லேருந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் நம்ம ஒட்டு மொத்தமாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பழைய புக்கு புது புக்கு இல்லை வேறு எதுலேயுமே இல்லை அப்படின்னாலும் நம்ம ஜென்ரலாக அதை இன்டர்நெட் சோர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அது ஒரு ஆர்டராக இந்த டீட்டெயிலாக நம்ம தெளிவாக அதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் திருக்குறள் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜென்ரல் தமிழுக்கு உங்களுக்கு ஃபுல்லாகவே இது கவர் ஆகிடும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸ் அந்த எக்ஸ்ப்ளனேஷனோட இது பிடிஎஃப் வேணுங்கிறவங்க இந்த 325 கொஷின்ஸ் ஜிஎஸ் பேக்கேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இது அப்படியே வந்துடும். தமிழ் பேக்கேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அந்த 125 கொஷின்ஸ் நான் ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருக்கேன். ஜிஎஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த 325 கொஷின்ஸ் உள்ள அந்த ஓவரால் பிடிஎஃப் அதுவும் உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த ஓவரால் பிடிஎஃபில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் அப்படியே ரீசெண்டாக இருந்து ஓல்டு கொஷின்ஸ் வரலையும் அப்படியே போவோம். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் யூனிட் 8 ஸ்டார்ட் ஆகும். தமிழ்லேயே ஒரு 125 கொஷின்ஸ் வரும். அது கவர் ஆனோன்னே அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே அப்படியே மூவ் பண்ணிட்டே வந்தோம்னா அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸ் யூனிட் 8ல் கேட்ட கொஷின்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி ஜென்ரல் தமிழ், இது யூனிட் 8 ஸ்டார்ட் ஆகுது. யூனிட் 8ல் அப்படியே நம்ம இது யூனிட் 8 இதே பாருங்கள், மொத்தம் 106 பேஜஸ், 106 பேஜஸ். ஃபஸ்ட்டு 25 பேஜஸ் வந்து தமிழ் ஜென்ரல் தமிழ் வந்துடும். ரிமைனிங் 75 ப்ளஸ் அதுக்கப்புறம் 125 பேஜஸ் தனியாக பார்ட் 2 அப்படின்னு நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே டோட்டலாக இந்த எல்லா கொஷின் கவர் நம்ம கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா 325 ப்ளஸ்ஸே இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். பிடிஎஃப் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க இந்த பிடிஎஃப் உங்களுக்கு இந்த திருக்குறளுக்கு ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ணவங்களுக்கு அதை யூஸ் பண்ணியிருப்பீங்க. பண்ணுறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன், சப்போஸ் இந்த பிடிஎஃப் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, பிடிஎஃப் நீங்கள் வீடியோ போடுறதுக்கு மட்டும் தான் பிடிஎஃப் கொடுக்குறீங்களா இல்லை எல்லாத்துக்கும் ரெடி ஆகிடுச்சா அப்படின்ட்டு. எல்லாத்துக்கும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உடனே அதில் அதாவது யூனிட் 8 ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸு ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸில் இதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருந்தாங்க எல்லாமே நம்ம டாபிக் வைஸாக அனலைஸ் பண்ணி அதில் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ ஜாயின் பண்ண உடனே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை பிரிண்ட் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்க, அதை பிரிண்ட் எடுக்கலாம். தமிழ் ப்ளஸ் மேக்ஸு ப்ளஸ் ஜிஎஸ் 3 இதுவும் கீழே டீட்டெயில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்துருவோம். இப்போ பிடிஎஃப் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஓவரால் பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ இதுக்குள்ளே எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம பார்த்துட்டு
அதாவது இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 25 அதிகாரம் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பேசிக் திருக்குறளை பற்றி பேசிக் இன்ட்ரடக்ஷன் ஓவராலாக என்ன சொல்ல வருது, அதில் என்ன இருக்குது, என்ன அதிகாரங்கள், என்னென்ன கூற்றுக்கள்லாம் சொல்லியிருக்காங்க, யாரெல்லாம் புகழ்ந்துருக்காங்க திருக்குறளை பற்றி அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த 25 அதிகாரத்துலையும் ஒவ்வொரு அதிகாரத்துலையும் என்னென்ன திருக்குறள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை தாண்டி யூனிட் 8 இந்த 25 அதிகாரத்தில் என்னென்ன வருது அதையும் நம்ம பார்ப்போம். ஜென்ரல் தமிழில் 25 அதிகாரத்தில் என்ன கேட்டிருக்காங்க அதையும் நம்ம பார்த்துட்டு அதை தாண்டி ஒரு 30-40 அதிகாரங்கள் அங்கங்கே ஒவ்வொரு கொஷின் ஒவ்வொரு அதிகாரத்துலையும் இருக்கும். ஸோ அதையும் ஜென்ரலாக இந்த எந்த அதிகாரத்தில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபைனலாக இந்த ஓவரால் பிடிஎஃப் கொஷின் அப்படியே ஒரு 10 நிமிஷத்தில் இந்த 325 கொஷினும் ஒரு 10-15 நிமிஷத்தில் ஓட்டி விட்டுருணும். அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்ட்ரடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு திருக்குறளை பேஸ் பண்ணி உள்ள பேசிக் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாரி இதில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8லேயும் திருக்குறள் கவர் ஆகுது, ஜென்ரல் தமிழ்லையும் கவர் ஆகுது. அப்போ திருக்குறளோட அறிமுகம் அந்த இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ரெண்டுக்கும் காமன் தான். இதில் பாருங்கள், திருக்குறள் வந்து திருக்குறளை எப்படி பிரிக்கலாம், திரு ப்ளஸ் குறள் அப்படின்னு பிரிக்கலாம். திருனா செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லை தெய்வத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறள் அப்படின்னா குறுகிய அடியை உடைய அந்த குறள்கள் அப்படின்றோம். அதாவது குறள்னால் 7 சீர்கள் இருக்கும். 7 சீர்கள் எல்லாம் அது 2 அடி வெண்பா தான் அப்படின்ற மாதிரி இதை சொல்லுவாங்க. இப்போ குறுகிய அடி உடையது அப்படிங்கிறது அந்த குறள் அப்படின்னு நம்ம சொல்கிறது. குறள் அப்படின்னா 2 அடி வெண்பா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஏன்னா 17 கீழ்கணக்கு நூல்களில் தான் அந்த 11 நீதி நூல்கள் இருக்கும். அந்த 11 நீதி நூல்களில் ஒன்று தான் திருக்குறள் முதன்மையாக இருக்கிறது. அது எல்லாமே அனைத்தும் வெண்பாவால் ஆணுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் வீடியோவில் நம்ம போட்டிருப்போம். அதாவது சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்ற டாப்பிக்கில் அதில் பேசிக்காக தமிழ் இலக்கியம் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் அதில் கவர் அப் பண்ணுற மாதிரி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அதேமாரி திருக்குறளும் தெளிவாக பார்த்துங்க. அப்போ திரு அப்படின்னா சிறப்பு அடைமொழி. திருக்குறள் என்பது இது எல்லாமே நான் க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஜென்ரல் தமிழ் ப்ளஸ் யூனிட் 8ல் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். இந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு புக்கு, ஃபஸ்ட்டு நியூ புக்கு, அப்புறம் ஓல்டு புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஷின், இது 3ல் இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் இதில் கம்பைன் பண்ணி இதில் இருக்கும் மெயினாக. இப்போ நியூ புக்கில் ஸ்டார்டிங் 6வதுலேருந்து 12வது வரலையும் என்னென்ன திருக்குறள் இருக்கோ அது எல்லாத்தையும் அதாவது திருக்குறள் பேஸ் பண்ணி உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணியிருப்போம். ஓல்டு புக்லேயும் 6th to 12th பேஸ் பண்ணி உள்ள இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கூற்று காரணங்கள், அந்த இது புகழுரைகள், பெருமையாக யாராவது திருக்குறளை பற்றி பேசியிருந்தது எல்லாமே இதில் கவர் ஆகிடும். இன்ட்ரடக்ஷன் கிளாஸ், அதாவது திருக்குறள் பேஸ் பண்ணி உள்ள அறிமுகம் அந்த இதில். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அதிகாரத்தில் என்னென்ன திருக்குறள் பேஸ் பண்ணி உள்ள கொஷின்ஸ் வருது அப்படிங்கிறது அதையும் தெளிவாக பார்த்துட்டு ஃபைனலாக ஓவரால் பிடிஎஃப் வச்சு நம்ம பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், திருக்குறள் அப்படிங்கிறது அடையெடுத்த கருவியாக பெயர் அப்படிங்கிறது ஒரு கொஷினில் கேட்டிருக்காங்க. இதில் நான் சைடில் டிஎன்பிசின்னு மார்க் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா எல்லாமே டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அது தேவையில்லை. க்ரீன் கலரில் இருக்கிறது ப்ளஸ் எல்லோ கலரில் இருக்கிறது ரொம்ப மெயினாக பார்த்துங்க. ஃபஸ்ட்டு க்ரீன் கலர், அதுக்கப்புறம் எல்லோ கலர். இதோட பிரிவு பாருங்கள், 3 பால், அதாவது அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை 3 பெரும் பிரிவு, 9 இயலாக பிரிச்சிருப்பாங்க. அந்த 9 இயலுக்குள்ளே மொத்தம் 133 அதிகாரங்கள், 1330 குறள் இருக்கும். இப்போ குறள் வெண்பா அப்படிங்கிற ஒரு பாவகையால் ஆனது தான் இந்த திருக்குறள். இப்போ பாவோட அந்த வகை பேர்லேயே குறள் வெண்பா அப்படின்னு வச்சுருக்கா. இப்போ அந்த பா வகை பேர்லேயே இது வந்திருக்கு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. பாவகையை தன் பெயராக கொண்டு உயர்வு விகுதியாக திரு அப்படின்ற, அதாவது குறள் வெண்பா, குறளுக்கு முன்னாடி திரு அப்படின்னு போட்டு திருக்குறள் அப்படின்னு வந்துருக்கு. அதான் அடைமொழியுடன் திருக்குறள் என்று பெயர் பெற்றது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், திரு அப்படிங்கிற ஒரு அடைமொழியோடு வர ஒரு முதல் நூல் திருக்குறள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயினாக அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இங்கே கிடையாது அப்படின்னு பாரதிதாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது ஜென்ரலான ஒரு கூற்று. எக்காலத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல். எந்த காலமாக இருந்தாலும் இன்னும் ஒரு 500 வருஷம், 1000 வருஷம், 2000, 3000 வருஷம் போனதுக்கப்புறம் கூட அந்த காலத்துக்கு ஏற்ற கருத்துக்கள் வந்து இந்த திருக்குறளில் இருக்குது. இல்லை நீங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி போனால் கூட அந்த பழைய காலத்தில் இருக்கிற கருத்துக்களுக்கு ஏற்ற மாரியும் இதில் இருக்குது. அப்போ எக்காலத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்கள் கொண்ட நூல் தான் இந்த திருக்குறள். உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வெளிவந்த நூல் தான் திருவள்ளுவர் அப்படிங்கிறது தமிழ்நாடுங்க சார்ந்தது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. தமிழ்நாடு தான் அவர். பட் ஆனால் அவரோட ஊர் பேர், அவங்க அப்பா பேர், அம்மா பேர் அதெல்லாம் எதுவும் தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க.
ஒரு சமண சமயத்தை சார்ந்தவர் அப்படின்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருப்பாங்க. அது கீழே திருக்குறளோட நூல் குறிப்பை பார்க்கும்போது நம்ம பார்த்துருவோம். இப்போ உலக பண்பாட்டிற்காக நம்ம தமிழ்லேருந்து வெளிவந்த ஒரு நூல் அப்படின்ற ஒரு பெருமையாக நமக்கு அதை சொல்லிக்கலாம். இனம், ஜாதி, நாடு குறித்த எந்தவித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத ஒரு உலக பொதுமறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் வந்து இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த நாடு அந்த நாடு, இது இனம், ஆண் இனம், பெண் இனம் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவலாக திருவள்ளுவர் வந்து எழுதியிருக்காரு திருக்குறளை அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், திருக்குறளோட பெருமையை வந்து திருவள்ளுவ மாலையிலேருந்து சொல்லியிருப்பாங்க. மொத்தம் அதில் 53 புலவர்கள் இருப்பாங்க. இது ரெண்டாவது தெளிவாக பார்த்துக்கணும். 55 பாடல்கள் இருக்கும், 53 புலவர்கள் இருப்பாங்க. இப்போ திருக்குறள் பெருமையை விளக்க புலவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பே திருவள்ளுவ மாலை எனும் நூல் அதற்கு சான்றாகும். திருக்குறளின் அழியாத்தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் அப்படிங்கிறது அந்த திருவள்ளுவ மாலை. அப்போ இதில் வந்து 53 புலவர்கள் வந்து திருக்குறளை புகழ்ந்து பாடியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், திருக்குறளில் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்த்துருக்காங்கன்னா 100க்கும் மேற்பட்ட மொழிகள் அப்படின்னு நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பழைய புக்கில் 107 மொழிகள் அப்படின்னு எக்ஸாக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ 107 107+ அப்படின்னே வச்சுக்கலாம். மண்பதைக்கு பொதுவான நூல். மண்பதைக்குனா தான் ஒரு இனத்துக்கு மட்டும் இது உடையது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா இனம் மக்களுக்கும், ஜாதி மக்களுக்கும், எல்லா ஜாதிக்கும், எல்லா இனத்துக்கும் இது வந்து பொதுவான நூல். மண்பதைக்குன்னா காமனாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. திருவிக்கா அவர்கள் இந்த மண்பதை அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது கூட கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஜென்ரல் தமிழில். அது கீழே நம்ம அடுத்தடுத்த லைனில் பார்ப்போம். மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே மனிதன் வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிமுறைகளையும் வகுத்து காட்டிய நூல். அப்போ நாகரிகம் வளர்கிறதுக்கு முன்னாடியே இப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற அந்த கான்செப்டை சொன்னது இந்த திருக்குறள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான் திருக்குறள். அப்போ மனிதன் நம்ம கரெக்டாக இந்த திருக்குறள் நீங்கள் படிக்கும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். திருக்குறள் என்னமோ ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த மார்னிங் ப்ரேயர் டைம்லலாம் ஸ்கூலில் சொல்லுவாங்க. எந்த ஒரு பட்ஜெட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு அரசியல் மீட்டிங்காக இருக்கட்டும், திருக்குறளோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ திருக்குறளுக்கு அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குது. அந்த அன்றாட வாழ்வில் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன்னா அதில் அவ்வளோ கருத்துக்கள் அதில் சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் அவர்கள். இப்போ மனிதனாக வாழ, அப்போ திருவள்ளுவர் அப்படிங்கிற ஒரு மனிதன் மற்ற மனிதர்களுக்காக எழுதின ஒரு அறிவுரை தான் அந்த திருக்குறள். திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் எல்லாமே கேட்டால் தான், க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே கேட்ட கொஷின் தான். அப்போ 7 அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா 7 சீரில் அமைஞ்ச திருக்குறள். அதாவது மேலே 4 சீர் இருக்கும், 1 2 3 4, கீழே வந்து 3 சீர் இருக்கும். ஓகே, கோடி என்ற சொல் வந்து 7 இடத்துல இருக்குது. 7 அப்படிங்கிற எண்ணு பெயர் வந்து 8 திருக்குறளில் இருக்குது. அதுமாரி 1033 குறளை கூட்டினாலும் 7 தான் வரும், 133 அதிகாரத்தை கூட்டினாலும் 7 தான் வரும். அப்போ 7 அப்படிங்கிற எண்ணுக்கும் திருக்குறளுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் முதலிய உலக மொழிகள் பலவற்றிலும் இந்நூல் மொழிபெயர்க்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் 107 மொழிகள், 107 நாடுகளில் வெளியே வந்திருக்கு. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் வெளில கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்கே சொல்லியிருக்காங்க 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்ப்பு. முக்கியமான மொழிகள் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் இதெல்லாம். பட் ஆனால் 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் வெளில வந்திருக்கு. திருக்குறள் அறிவு, கல்வி, வாய்மை, அடக்கம் போன்றவற்றை வலியுறுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி அதாவது அறிவு, பகுத்தறிவு, அறிவு பேஸ் பண்ணியிருக்கணும், நாலேஜ் பேஸ் பண்ணி சொல்லியிருக்கு. கல்வி, எஜுகேஷன் பேஸ் பண்ணி சொல்லியிருக்கு. வாய்மை, உண்மையை தான் பேசணும் அப்படின்றதுமே சொல்லியிருக்கு. அடக்கம், ஸோ இப்போ ஒரு சாந்தமாக இருக்கிறத பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், திருக்குறள் அனைத்து வினாக்களுக்குமான பதில்களின் தொகுப்பாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா கொஷினுக்கும் இதில் ஆன்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழில் சிறந்த நீதி நூலாக கருதப்படுவது திருக்குறள். தமிழில் சிறந்த நீதி நூலாக கருதப்படுவது தான் இந்த திருக்குறள் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பம் அப்படின்ற சொல் ஃபஸ்ட்டு வந்தது வந்து திருக்குறளில் தான் வந்திருக்கு. அதுமாரி குடும்ப வாழ்வில் முக்கியமான ஒரு கொள்கையாக வலியுறுத்தது வந்து பார்த்திங்கன்னா அன்பு தான் இருக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காங்க. குடும்பத்தில் முக்கியமான ஒரு கொள்கை என்ன இருக்கணும் அப்படின்னா அன்பு தான் இருக்கணும், அன்பாக இருக்கணும் எல்லாம் குடும்பத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ குடும்பங்கிற வார்த்தை திருக்குறளில் தான் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் பனை, மூங்கில். திருக்குறளில் இடம்பெற்ற 2 மலர்கள் அனிச்சம், குவளை. திருக்குறளில் இடம்பெற்ற பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெற்ற விதை குன்றிமணி. கோடி அப்படிங்கிற சொல் வந்து 7 இடத்துல இருக்குது.
இதில் இடம்பெறாத ஒரே ஒரு எண் வந்து 9. திருக்குறளில் இடம்பெறாத சொல் வந்து தமிழ். தமிழ்நாடு பேஸ் பண்ணி இருந்தாலும் அது வந்து தமிழுங்கிற வார்த்தை அதில் பயன்படுத்தலை. அதுதான் திருவள்ளுவர் அந்த திருக்குறளுக்குள்ள சிறப்பு வெளிப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா இது வந்து உலகத்தாருக்கு ஒரு பொருத்தமான ஒரு நூல். இங்கேருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம பெருமையாக அவர் பற்றியும் பேசலை. அப்போ இது காமனாக எல்லாத்துக்கும் இது அக்செப்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய லாங்குவேஜஸில் இது வந்து அதாவது மொழிபெயர்த்து படிச்சுட்ருக்காங்க. இடம்பெறாத ஒரே உயிரெழுத்து அவ் அப்படிங்கிறது எல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இதை கேட்டிருக்காங்க. இந்த இடம்பெற்ற 2 மரங்கள் வந்து பனை மூங்கில் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ திருவள்ளுவரை பற்றி அறிமுகம் பார்த்தலாம். இவரை இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். ஊர் மற்றும் பெற்றோர் முழுமையாக தெரியவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. காலம் வந்து கிமு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 31ஆம் நூற்றாண்டு. இப்போ 2024 நடக்குது. திருவள்ளுவர் ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதோட 31 சேர்த்துக்கணும். 2055 தான் திருவள்ளுவர் ஆண்டு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இங்கே நான் கொடுத்துருக்கேன் 2023 ப்ளஸ் ஒரு 31. அது போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2055 அப்படின்னு வரும். திருவள்ளுவர் ஆண்டு இந்த வருஷத்துக்கு என்ன அப்படின்னா 2055. அதை கூட கேட்கலாம் எக்ஸாம்பிள். அடுத்து பாருங்கள், இது ஒரு சில பேர் கிபி 2ஆம் நூற்றாண்டு காலத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இவர் அந்த காலத்தில் பிறந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இதுவரையும் தெளிவாகவே ப்ரூவ் பண்ணல. ஊர் பெற்றோர் குறித்த முழுமையான செய்திகள் கிடைக்கவில்லை. 2000 வருஷத்துக்கு முன்னால் சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது அது சார்ந்த தெளிவாக நமக்கு வந்து கிடைக்கல அப்படின்றது தான் உண்மை. சமண மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம். ஏன்னா 17 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே சமணம் பௌத்தம் சார்ந்த இது. அப்போ சமணம் சார்ந்தவராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க திருவள்ளுவரை. தை 1ஆம் தேதி தான் திருவள்ளுவர் ஆண்டு. தை 2ஆம் தேதி திருவள்ளுவர் தினம். ஆண்டு அப்படின்னாவே என்ன பண்ணுவாங்க, மொதல் தேதியிலேருந்து தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஜனவரினா 1ஆம் தேதியிலேருந்து அந்த இங்கிலீஷ் வருஷம் பிறகுது. அதேமாரி தை 1ஆம் தேதி திருவள்ளுவர் ஆண்டு. தை 2ஆம் தேதி திருவள்ளுவர் தினம். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்திற்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர். திருவள்ளுவர் திருக்குறளில் அனைத்து நாட்டினரும் இனத்திற்கும் தமக்கே உரியதென கொண்டாடும் வகையில் பொதுமை கருத்துக்களை படைத்தவர். அதுதான் மெயினே. இப்போ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை பெருமையாக பேசலை, தமிழுங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தலை. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எந்த நாட்டுக்கு இந்த நூல் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அங்கே கொடுத்தாலும் அவங்க படிக்கும்போது அவங்க நாட்டுக்கு இது எழுதுன மாதிரி இருக்கும். அப்போ அனைத்து நாட்டினரும் இனத்தினரும் தமக்கே உரியதென கொண்டாடும் வகையில் பொதுமை கருத்துக்களை படைத்தவர் திருவள்ளுவர். அப்போ அந்தளவுக்கு ஒரு 2000 வருஷம் முன்னாடியே இப்படி தெளிவாக எழுதியிருக்காங்க திருவள்ளுவர். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்னும் பொதுநெறி காட்டியவர் திருவள்ளுவர். இது பாருங்கள், அவரோட வேறு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. குறள், முப்பால், முதுமொழி. இதில் க்ரீன் கலரில் இருக்கிறது தான் கேட்டது. உத்திரவேதம் நாலடியாரில் வந்து பார்த்திங்கன்னா வேளாண் வேதம் 4 அடி 400 அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. உத்திரவேதம்னா திருக்குறள். தமிழர் வேதம் உத்திரவேதம்னா திருக்குறள். வேளாண் வேதம் அப்படின்னா அது 4 அடியார். அது எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. உலக பணுவல், உலக பொதுமறை, தமிழ்மறை, தமிழர் திருமறை, வாயுர வாழ்த்து, தெய்வ நூல், பொய்யாமொழி, பொருளுரை, அறவிலக்கியம், மண்பதைக்கு பொதுவானது. இதெல்லாம் திருக்குறளுக்கு வேறு பெயர்கள். திருவள்ளுவருக்கு வேறு பெயர்கள் கீழே வருது. மண்பதைக்கு பொதுவானது. மண்பதைக்குனா எல்லா இனத்தாருக்கும் பொதுவானது. திருவள்ளுவ பயன் அப்படின்றது. இப்போ திருவள்ளுவருக்கு வேறு பெயர்கள் பாருங்கள். தெய்வப்புலவர், சென்னா போதார், நாயனார். இதெல்லாம் பழைய புது புக்கிலேருந்து திரும்ப நான் சொல்கிறேன். கமெண்ட் பண்ண உள்ள டேட்டா ப்ளஸ் கவர்மெண்ட் பிடிஎஃப்லேயும் நான் ரெஃபர் பண்ணியிருப்பேன். ஸோ அதை தெளிவாக பார்த்துங்க. வான்புகழ் வள்ளுவர், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், முதற்பாவலர், பெருநாவலர், தேவர், நான்முகனார், மாதானுபங்கிலாம் கேட்டிருக்காங்க. உரை எழுதியவர்கள். அப்போ இது வந்து திருக்குறளுக்குள்ள வேறு பெயர்கள், திருவள்ளுவரோட வேறு பெயர்கள் இல்லை சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு உரை, திருக்குறளுக்கு உரை எழுதினவங்க மொத்தம் 10 அப்படின்னு சொல்லுவாங்க. 10 பேர். இப்போ தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர் 10 பேர் இருக்காங்க. அதில் மணக்குடவர் அவங்க தான் ஃபஸ்ட்டு உரை. பரிமேலழகர் அவங்க தான் சிறந்த உரை. திருக்குறளுக்கு 10 பேருடைய உரை இருப்பதாக பழம்பாடல் ஒன்று கூறுகிறது. பழம்பாடலில் இதை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது 10 பேர் உரை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பழம்பாடலில் இதை தெரிவிச்சிருக்காங்க. இந்த 10 பேர் யாருன்னா இவங்க தான். அதில் முதல் உரை மணக்குடவர், சிறந்த உரை பரிமேலழகர். அடுத்தது பாருங்கள், 3 பெரும்பிரிவு, 9 இயல், 133 அதிகாரம், 1330 குறள்கள். அது எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள். 3 பெரும்பிரிவை அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அறத்துப்பாலில் மொத்தம் 4 இயல் இருக்குது.
பொருட்பாலில் 3 இயல் இருக்குது, இன்பத்துப்பாலில் 2 இயல் இருக்குது. ஸோ அப்போ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அறப்பாலில் பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். பொருட்பாலில் அரசியல், அமைச்சியல், ஒழிப்பியல். இது இன்பத்துப்பாலில் களவியல், கற்பியல் வந்துருச்சு. இப்போ பாயிரவியல் எடுத்துக்கிங்க அப்படின்னா அதில் 4 இயல்கள் இருக்குது. சரி, 4 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அதேமாரி இல்லறவியலில் 20 அதிகாரம், துறவரவியலில் 13 அதிகாரம், அதுமாரி பார்த்துக்கணும். அப்போ 3 பெரும்பிரிவு இல்லை 3 பால் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். அந்த 3 பெரும்பிரிவை இப்போ அறத்துப்பாலில் ஃபர்தராக ஒரு 4 இயலாக பிரிச்சுருக்காங்க. பொருட்பாலில் 3 இயல், இன்பத்துப்பாலில் 2 இயல். இப்போ பாயிரவியல் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு கீழே 4 அதிகாரங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இல்லறவியலில் 20 அதிகாரம், துறவரவியலில் 13 அதிகாரம், ஊழியலில் 1, அமைச்சியல் அரசியலில் வந்து 25 அதிகாரம், அமைச்சியல் வந்து 32 அதிகாரம், ஒழிப்பியல் வந்து 13 அதிகாரம், களவியல் 7, கற்பியல் 18. இதெல்லாம் அதிகாரம். இதை கூட்டணும் அப்படின்னா 133 அதிகாரம் வந்துடும். அப்போ டோட்டலாக அறத்துப்பாலில் 38 அதிகாரங்கள் இருக்குது. அதையும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எத்தனை அதிகாரங்கள் வந்து அறத்துப்பாலில் வரும் அப்படின்ட்டு. பொருட்பாலில் எத்தனை அதிகாரம்னா 70 அதிகாரம், இன்பத்துப்பாலில் எத்தனை அதிகாரம்னா 25 அதிகாரம். இதெல்லாம் கூட்டணும்னா 133 அதிகாரம் வந்துடும். இதை தெளிவாக பார்த்துக்கணும், அதுலேருந்து கேட்குறாங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், இதில் இந்த வள்ளுவர் அந்த பொருட்பாலை பேஸ் பண்ணி ஒரு கூற்று மாரி கொடுத்துருப்பாங்க. இது யூனிட் 8 கேட்டது தான். வள்ளுவரின் அரசியல், பொருளாதார, சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவு என்னான்னு கேட்குறாங்க, பொருட்பால். அடுத்து உலக வாழ்க்கையின் இயல்புகளையும் நடைமுறைகளையும் அனுபவ வெளிப்பாடுகளையும் குறிப்பிடும் திருக்குறள் பகுதி என்னன்னு கேட்குறாங்க, பொருட்பால். பொருட்பாலை ஏன் அதை குறிப்பிட்றாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த பொருட்பாலை அரசியல், பொருளாதாரம், சமூக சிந்தனைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பொருட்பால் எடுத்திங்கன்னா அரசியல், அமைச்சியல், ஒழிப்பியல். அப்போ சமூக சிந்தனைகளோடு அந்த அரசியல், அப்புறம் அந்த சமுதாயத்தை பற்றி சொல்கிறது, பொருளாதாரத்தை பற்றி சொல்கிறது எல்லாமே இதில் பொருட்பாலில் வந்துடும். அதனால் இந்த கூற்று அதை மீன் பண்ணுது. உலக வாழ்க்கையின் இயல்புகளையும் நடைமுறைகளையும் அனுபவ வெளிப்பாடுகளையும். அப்போ உலக வாழ்க்கைனாவே அந்த பொருட்பாலை தான். ஏன்னா அரசியல், அமைச்சியல், ஒழிப்பியல் அந்த புறம் சார்ந்ததை பற்றி தான் அந்த பொருட்பாலை வருது. அறத்துப்பாலை பாருங்கள், இல்லறவியல், துறவரவியல், தனிமனித, அப்புறம் அகம் சார்ந்ததெல்லாம் பேஸ் பண்ணி இதில் கொடுத்துருப்பாங்க. இன்பத்துப்பால் வந்து அந்த இன்பம் சார்ந்த இதெல்லாம் கொடுத்துருப்பார் திருவள்ளுவர். அப்போ உலகம், சமுதாயம், பொருளாதாரம், அரசியல் இதெல்லாம் வந்து சொல்லுது அப்படின்னா அது பொருட்பால். அதை பேஸ் பண்ணி 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ ரீசன்ட் கொஸ்டின் அதெல்லாம். ஓகே, பதிப்பித்தவர் யார்? திருக்குறள் யார் இதை பதிப்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையத்துவசன் மகன் வந்து ஞானப்பிரகாசம் அப்படிங்கிறவங்க 1812 திருக்குறளில் முதலாக தஞ்சையில் பதிப்பிச்சிருப்பார். உரை எழுதினவங்க அப்படிங்கிறது வேறு, பதிப்பிச்சவங்க வேறு, ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. உரைனா அதுக்கு புரிஞ்சுக்கிற அதாவது இந்த காலத்துக்கு ஏற்ற மாரி புரிஞ்சுக்கிற மாரி உரை எழுதுறது. இந்த காலத்தில் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. சாலமன் பாப்பையா எழுதியிருக்காங்க, மு வரதராசன் எழுதியிருக்காங்க, கலைஞர் கருணாநிதி எழுதியிருக்காங்க, இப்போ ரீசெண்டாக புலியூர் கேசிகர்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஸோ அந்தமாரி உரைகள் வந்து நிறைய பேர் இப்போ தற்கால உரைகள் நிறையா இருக்குது. பட் ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் காலத்தில் பதின்மர் அப்படின்னு சொல்லப்படுற அவங்களோட உரைகள் ஸ்டார்டிங்கில் பார்க்கப்படுது. அதில் முதல் உரை வந்து மணக்குடவர், சிறந்த உரை பரிமேலழகர். இப்போ உரை அப்படிங்கிறது அதை கொஞ்சம் எளிதாக புரிஞ்சுக்கிற மாதிரி, அந்த திருக்குறளை புரிஞ்சுக்கிற மாதிரி எழுதுறது அந்த உரைகள், அந்த விளக்கத்தோடு கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுங்க. பட் ஆனால் பதிப்பிச்சது அப்படின்னா அந்த ஓலைச்சுவடிகள்லேருந்து அதை முதல்ல ஒரு புக்காக போட்டது, பிரிண்ட் பண்ணது, அது வந்து ஞானப்பிரகாசம் அவர்கள் தான் பண்ணியிருக்காங்க. 1812 பண்ணியிருக்காரு. இவர் பண்ணலை அப்படின்னா மேபி அந்த ஓலைச்சுவடிலாம் அழிஞ்சு போயிருந்தது அப்படின்னா நமக்கு மேபி கிடச்சிருக்காது. இல்லை உரைகள் ஏதாவது ஒன்று வச்சு நம்ம கிடச்சிருக்குன்னு வச்சுங்க. பட் ஆனால் இவரும் ஒரு முக்கிய பங்காற்றிருக்கார். இப்போ மொழிபெயர்ப்பு பாருங்கள். திருக்குறளின் சில பகுதிகளை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க துணிந்தவர். ஆங்கிலத்தில் இதை திருக்குறள் நம்ம ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணவர், அதை துணிந்தவர், அதுக்கு ரெடியாக அதை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தைரியமாக எடுத்து ஸ்டார்ட் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேதனியல் எட்வர்டு கிண்டர்ஸ்லி. இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், ஜென்ரல் தமிழில் கேட்ட கொஸ்டின், யூனிட் 8லையும் கேட்கலாம். பட் ஆனால் ஆங்கிலத்தில் ஃபுல்லாக மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜியு போப் வருவாங்க. திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப், அதாவது ஜியு போப், அதனை ஆங்கிலத்தில் 1886 மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளார். அப்போ அவருக்கு அதாவது முதல்ல அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நூலும் வந்து திருக்குறள் தான் அப்படின்ற மாதிரி அது ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இப்போ திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா சில பகுதிகளை மட்டும் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க துணிந்தவர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டாங்கன்னா நேதனியல் எட்வர்டு கிண்டர்ஸ்லி அப்படின்றது தான் ஆன்சர். ஆங்கிலத்தில் யார் மொழிபெயர்த்தாங்க அப்படின்னா 1886 ஜியு போப் அவர்கள் பண்ணியிருக்காரு.
அடுத்து பாருங்கள், லத்தீன் மொழியில் வீரமாமுனிவர் அதுவும் என்ன பண்ணியிருக்காருன்னா 3 பால்கள் இருக்குது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் இருக்குது. இன்பத்துப்பால் அவர் எடுத்துக்கல, அறத்துப்பால் பொருட்பால் மட்டும்தான் லத்தீனில் மொழிபெயர்ச்சிருக்கார். இந்தியில் வந்து பிடி ஜெயின் அப்படின்றவர், மற்றதெல்லாம் கேட்கல, மேபி கேட்கலாம். இது மேலே லெவலையும் கேட்டிருக்காங்க. வடமொழியில் வந்து அப்பா தீட்சிதர், தெலுங்கில் வந்து வைத்தியநாத பிள்ளை, ஜெர்மன் வந்து கிரால், ஃப்ரெஞ்சு வந்து ஏரியல், ஆங்கிலம் வந்து ஜிவி போப் இங்கே சொல்லியாச்சு ஆங்கிலத்தில். அதோட வாவேஸ் ஐயர், ராஜாஜிலாம் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் மெட்டீரியல். ஸோ அதை நம்ம கொடுத்துருக்கோம். பட் ஆங்கிலத்தில் காமனாக ஜிவி போப் அவர்கள் பண்ணியிருக்காங்க. 1886. கூற்றுகள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் லாஸ்ட் குரூப் 4, இப்போ நம்ம 2024 நடந்த குரூப் 4 கேட்ட கொஷின். வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர், அது யூனிட் 8 கேட்டிருந்தாங்க. கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி என்று திருக்குறளை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆன்சர் வந்து பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை அவர்கள். அது மனோன்மணியமில் சொல்லியிருப்பார் இந்த வார்த்தையை, திருக்குறளை பற்றி புகழ்ந்து பேசியிருப்பார். இப்போ வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி, அதே கொஷின், இந்த கொஷினை தான் இப்போ கேட்ட குரூப் 4 கேட்ட கொஷின் தான். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இந்த இதை கேட்டிருக்காங்க. அப்படியே இந்த வார்த்தையை கொடுத்து எக்ஸ்ட்ரா இந்த இதை கேட்டிருக்காங்க. இது ஒரு ஃபுல் இது வந்து ஒரு குலத்துக்கு ஒரு நீதி அப்படின்னு லாஸ்ட்டாக முடியும். அது வரையும் கேட்டிருப்பாங்க, அது வரையும் இருக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி, அதாவது 2024 ஜனவரியிலேருந்து இந்த பிப்ரவரி மார்ச் அதில் நடந்த ஏதாவது ஒரு எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான் அது. அதை தூக்கி குரூப் 4 வச்சுருக்காங்க. அப்போ அதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தெளிவாக நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு ஜிஎஸில் ஒரு 30 to 40% அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக வரும். அதை அனலைஸ் பண்ணி போகும்போது நல்ல மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். தமிழில் மோஸ்ட் ஆஃப் த கொஷின் வந்து ரிப்பீட்டட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. அது ஆப்ஷனோட ப்ளஸ் அது எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணி நம்ம படிக்கும்போது நல்ல மார்க் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை அவர்கள் திருக்குறளை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வள்ளுவன் செய்த திருக்குறள், திருவள்ளுவர் எழுதுன அந்த திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா, நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி, ஒரு குலத்திற்கு ஒரு நீதி. அதாவது இது ஒரு குலத்துக்காக ஒரு இனத்தாருக்கு மட்டும் இது எழுதின திருக்குறள் கிடையாது, இது காமனாக பொதுவாக எழுதின திருக்குறள். அப்படிப்பட்ட திருக்குறள் திருவள்ளுவர் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்றத பெருமையாக திருக்குறளை வச்சு பெருமையாக சொல்லியிருக்காரு பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை அவர்கள். அடுத்து பாருங்கள், அணுவை துளைத்து ஏழ்கடல் புகட்டி குறுக்க தரித்த குறள் அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்லியிருக்காங்க. அணுவை துளைக்கிறது, அதாவது ரெண்டாவது அதை ஓட்ட போகிறது கஷ்டம், அதை ஓட்ட போட்டு அதில் 7 கடல் தண்ணியை உள்ளே வச்சு அப்படி செஞ்ச திருக்குறள் தான் இது அப்படின்ற மாதிரி புகழ்ந்துருக்காங்க. கடுவை துளைத்து 7 கடல் புகட்டி குறுக்க தரித்த குறள் அப்படின்னு சொல்லி இடைக்காடனார் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆளும் மேலும் பல்லு குருதி, நாலும் இரண்டும் சொல்லு குருதி அப்படிங்கிறது பழமொழி. பழகு தமிழ் சொல்லருமை 4 ஆளும் வேலும் பல்லு குருதி, நாலும் இரண்டும், நாலும்னா நாலடியார், இரண்டுனா திருக்குறள், சொல்லு குருதி அப்படிங்கிறது பழமொழி. பழகு தமிழ் சொல்லருமை 4 நாலுனா நாலடியார், 2 திருக்குறள், அது ஒரு பழமொழி. திருமணம் செல்வ கேசவராயரால், இது 11th சிறப்பு தமிழில் கொடுத்துருப்பாங்க, டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் தமிழில் கேட்ட கொஷின். செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் அப்படின்னு சொல்கிறாங்க. கதினா கானா கம்பர், தீனா திருவள்ளுவர் என்று குறிப்பிட்டவர் கம்பர் திருக்குறள், சரி கம்பர் திருவள்ளுவர் அப்படின்னு வரும். ஆமாம், திருக்குறள்லாம் போட்டிருக்கேன், திருவள்ளுவர்னு வரும். தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள்னு கேட்டால் தான் கம்பராமாயணம், திருக்குறள். இப்போ கதியாவார் இருவர் அப்படின்னா கானா கம்பர், தீனா திருவள்ளுவர். 2 நூல்கள் கதி அப்படின்னு அழைக்கப்படுற 2 நூல்கள்னால் கம்பராமாயணம், திருக்குறள், அவங்க ஏற்ற நூல்கள் தான். அப்படியே வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காங்க. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே, ஏகாரத்தில் முடியுது பாருங்கள். அதனால் இது பாரதிதாசன் சொன்னது. இதெல்லாம் நம்ம தெளிவாக பாரதிதாசன் தெளிவாக சொல்லியாச்சு. தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸ் ஃபுல்லாகவே நம்ம மேக்ஸிமம் போட்டாச்சு. இன்னும் 1-2 பெண்டிங் இருக்குது. அந்த பகுதி ஆவலை மட்டும் இலக்கணத்தில் இருக்குது. அது மேக்ஸிமம் குரூப் 2க்குள்ளே நம்ம முடிக்கிறது பார்ப்போம். அது பாருங்கள், அதில் தெளிவாக பாரதிதாசன் பாரதியார் வீடியோலாம் தெளிவாக போட்டிருப்பேன். அதில் தெளிவாக டிஃப்ரென்ஷியேஷனோட சொல்லியிருப்பேன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு பாரதிதாசன் அவர்கள் திருக்குறளை சொல்லியிருக்காங்க. முப்பால்னால் திருக்குறள், அதனால் திருக்குறளுக்கு இணையாக இந்த நிலத்தில் எதுவுமே கிடையாது. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே, திருவள்ளுவரை பெற்றதுனால இந்த உலகமே புகழ் பெற்றுச்சு அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருக்காங்க. வள்ளுவனை தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, வள்ளுவன் இந்த உலகுக்கே அவரை கொடுத்து ஒரு வான்புகழ் அளவுக்கு இந்த தமிழ்நாடு வந்து புகழடைஞ்சிருக்கு அப்படின்னு பாரதியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. உலகினில் நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் அப்படின்னு சொல்லி கால்டுவெல் வந்து சொல்லியிருக்காங்க.
அதாவது இந்த உலக நாகரிகம் இப்போ இந்த கல்ச்சர் வந்து சுத்தமாக அழிஞ்சு போச்சு. ஃபுல்லாக திரும்ப இப்போ தான் மனித இனம் பிறக்கிறாங்க. உலகம் ஃபுல்லாக அங்கங்கே எல்லா நாட்டிலையும் பிறக்கிறாங்க. அந்த நாகரிகம் பற்றி தெரியல, எப்படி வாழணும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தெரியல. அந்த டைமில் இந்த திருக்குறளும் கம்பன் எழுதிய காவியமும் 2 மட்டும் இருந்தால் போதும், அந்த நாகரிகத்தை ஏற்கனவே இருந்தமாரி அப்படியே புதுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறார் கால்டுவெல் அவர்கள். அந்தளவுக்கு எல்லா விஷயமும் இதில் இருக்குது. வாழ்வுக்கு அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாடியவர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் அப்படின்றவர். இதுவும் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான். வாழ்வுக்கு அன்பு நெறியை கூறும், ஒரு இனிய வாழ்வாக இருக்கணும் அப்படின்னா இந்தமாரி ஒரு அன்பாக இருக்கிற நெறிகள்லாம் அந்த திருக்குறளில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்ற மாரி கூறுற நூல் வந்து திருக்குறளாக இருக்குது அப்படின்னு ஆல்பர்ட் ஸ்வைட்சர் சொல்லியிருக்காரு. வள்ளுவரும் தம் குறள் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து அப்படின்னு சொல்லி பரணர் சொல்லியிருக்காங்க. கியாபே விஸ்வநாதம் ஒரு கூற்று சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றாவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு நூல் இருந்திருப்பதாக உலகத்தாருக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பேசிக்காக தான் இருக்குது பார்த்துங்க. இப்போ திருக்குறள் இல்லை அப்படின்னா தமிழன் அப்படின்ற ஒரு இனம் இருந்திருக்காது. திருக்குறள் அது திருவள்ளுவர் இல்லைன்னா தமிழன்ற ஒரு இனமும் இருந்திருக்காது. திருக்குறள் அப்படின்ற ஒரு நூல் இல்லை அப்படின்னா தமிழ்மொழி அப்படின்ற ஒரு மொழி இருந்திருக்காது. இது உலகத்தாருக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்ற மாதிரி கியாபே விஸ்வநாதன் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு இது பெருமை வந்தது, தமிழுக்கும் தமிழ்நாடுக்கும் தமிழ் மொழிக்கும் பெருமை சேர்த்துருக்கு. காந்தியடிகளை பற்றி சோவியத் அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்லியிருக்காங்க. திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரியதன்று. அது மண்பதைக்கு அந்த மண்பதை உலகுக்கு பொதுவானது அப்படின்ற மாதிரி திருவிக்கா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த மண்பதை அப்படின்னா காமனாக எல்லாத்துக்கும் இது பொதுவானது அப்படின்ற மாதிரி. அப்போ இது வந்து ஒரு வகுப்புனா ஒரு வகுப்பினருக்கு அந்த ஒரு பர்டிகுலர் சமயம் சார்ந்த இதுங்களுக்கு கிடையாது, ஒரு மதத்தாருக்கு கிடையாது, ஒரு நிறத்தாருக்கு வெள்ளை நிறம் கருப்பு நிறம் மாநிறம் அவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஒரு மொழி இங்கிலீஷ் மட்டும் பேசுகிறாங்க, ஃப்ரெஞ்சு மட்டும் பேசுகிறாங்க, தெலுங்கு மட்டும் பேசுகிறாங்க, கன்னடம் மட்டும் பேசுகிறாங்க அவங்களுக்கு மட்டும் இது கிடையாது, இல்லை தமிழ் மட்டும் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இது கிடையாது, ஒரு நாட்டாருக்கோ இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, நிறைய நாடுகளில் இது பயன்படுத்துகிறாங்க. அப்போ இது மண்பதைக்கு பொதுவானது, உலகம் ஃபுல்லாக இது காமனாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு ஒரு சிறப்புடைய நூலாக இருக்குது திருக்குறள் அப்படின்னு சொல்லி திருவிக்கா அவர்கள் சொல்லியிருக்காங்க. திருக்குறளை எல்லா பொருளும் இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால் அப்படின்னு சொல்லி சிறப்பிச்சவர் வந்து பார்த்திங்கன்னா மதுரை தமிழ்நாகனார். டிஎன்பிசியில் இது கேட்டிருக்காங்க. சுக்கிர நீதி மனுநூல் முதலியவற்றின் வழிநூல் திருக்குறள் என்பாரின் கூற்றை மறுத்து திருக்குறள் முதல் நூலே என்றவர் நக்கீரனார். அதாவது திருக்குறள் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சுக்கிரநீதி மனுநூல் அதுக்கெலாம் வந்து அதோட ஒரு வழிநூல் தான் அந்த திருக்குறளாம். அதெல்லாம் கிடையாது, அந்த இதெல்லாம் இல்லை, அதை மறுத்து திருக்குறள் தான் முதல் நூலே அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நக்கீரனார். சிறப்புகள் பாருங்கள். தமிழ்நாடு அரசு அதாவது தை மாதம் 2ஆம் தேதி திருவள்ளுவர் நாளாக கொண்டாட வருது. தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா 133 அடியில் திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் நிறுவியிருக்கு. அது நம்ம தெரியும். அதை பேஸ் பண்ணி ஒரு டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னென்னா அதில் எத்தனை டன் எடை கற்கள் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 3681 டன் கற்கள் வந்து அதில் பயன்படுத்தியிருக்காங்க. கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை உள்ள டேஸ் கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் ஜென்ரல் தமிழில். எத்தனை டன் கற்கள்னால் அதாவது ஒவ்வொரு கற்களும் 3 டன்லேருந்து 8 டன் வரலையும் இருக்குமா. அதேமாரி இருக்கிற கற்கள் மொத்தம் எத்தனை கற்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. டேஸ் கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளனா 3681 3681. வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் இருக்குது. உருசியா நாட்டில் அணு துளைக்காத கிரம்ப்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் வந்து திருக்குறள் அதாவது அணுவே துளைக்க முடியாத ஒரு மாளிகை இருக்கான். அதுக்குள்ளே வந்து திருக்குறளை பத்திரமா பாதுகாத்து வச்சுருக்காங்க. உருஷியா அப்படின்னு சொல்கிற நாட்டில் கிரகம்பலின் மாளிகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜென்ரலாக அதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. அப்போ இங்கிலாந்து நாட்டில் அருங்காட்சியகத்தில் இது வச்சுருக்காங்க விவிலியத்தோட. தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என போற்றப்படும் நூல் வந்து திருக்குறள். திருவள்ளுவர் திருக்குறளில் அதிகமாக வலியுறுத்தது என்னன்னு கேட்டிருக்காங்க. நட்பு அப்படின்னு ஒரு டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்டது. உலகில் எந்த நூலுக்கும் அடுத்தபடியாக திருக்குறள் உலகில் வந்து அதாவது எந்த நூலுக்கு அடுத்தபடியாக அதிகமான மொழிகளில் மொழிபெயர்த்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. பைபிள் அப்படின்னு சொல்லப்படுற விவிலியம் அதுக்கு அடுத்தபடியாக அதிகமான மொழிகளில் மொழிபெயர்த்த நூல் வந்து திருக்குறள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து
விவிலியம்னு சொல்லப்படுற அந்த பைபிள் தான் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த நூலுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் வந்திருக்கு, கிட்டத்தட்ட 107 மொழிகள். இங்கிலாந்து நாட்டு மகாராணியார் விக்டோரியா மகாராணி அவங்க வந்து காலையில் கண்ணு விழிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு படிக்கிற நூல் வந்து திருக்குறள் தானா. இதுவும் ஸ்டாண்டர்டாக 10 வருஷமாக அதை கேட்குற கொஸ்டின். அதெல்லாம் சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார் இக்கூற்றுக்கு காரணம். அதாவது சமய நடுநிலை பண்பு கொண்டது தான் இந்த திருக்குறள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒரு கொஸ்டினில். அது 4மே கரெக்ட். எல்லா சமயத்தவரும் இது நூல் என்று கூறும் சிறப்பு பெற்ற நூல். நம்ம இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஓவராலாக நம்ம அந்த பிடிஎஃப் பார்க்கும்போது கொஞ்சம் பாஸ்ட்டாக மூவ் பண்ணிடலாம். எல்லா சமயத்தவரும் இது நூல் என்று கூறும் சிறப்பு பெற்ற நூல். கடவுள் உண்டு என்று என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால். அது எல்லா சமயத்தாருக்கும் இது காமன் அப்படின்றது தெரியும். கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவனாக இருந்தாலும் சரி, கடவுள் இல்லைப்பா அப்படின்னு இருக்கிறவனாலும் சரி, எல்லாத்துக்கும் இது காமனாக இது செட் ஆகும். அவன் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிற நூல் தான் இந்த திருக்குறள். ஏன்னா அவர் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்ல வரல. கடவுள் அப்படின்ற ஒரு ஜென்ரலாக தான் அவர் பயன்படுத்தியிருப்பாங்க. அதேமாரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஏற்றத்தாழ்வோடு எதுவுமே அவர் சொல்ல வரல. இனம், ஜாதி, சமயம், வகுப்பு அப்படி எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. இனம், ஜாதி, சமயம் இதெல்லாம் தாண்டி காமனாக எல்லாத்துக்கும் காமனாக பயன்படுத்துறது அந்த திருக்குறள். மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 4 ரீசனால தான் இந்த திருக்குறள் அப்படிங்கிறது வந்து ஒரு சமய நடுநிலை பண்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், உடைமைகள் அப்படின்னு சொல்லப்படுற அதிகாரங்கள் எத்தனை அப்படின்ட்டு ஒரு தமிழில் கேட்ட கொஸ்டின் தான். 10 அதிகாரங்கள். உடைமைகள் 10. திருக்குறளில் 10 அதிகாரங்கள் உடைமை என்னும் பெயரில் அமைந்துள்ளன. அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை. இது எப்படின்னா ஒரு கொஸ்டினில் 4 ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க. ஏபிசி, அன்புடைமை, அடக்கமுடைமை, பொறையுடைமை, ஒடுக்கமுடைமைன்னு கொடுப்பாங்க. இதில் 10ல் வராத ஒன்று கொடுத்து இதில் எது அன்புடைமை அதாவது உடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் வராது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த அதிகாரத்தை தெளிவாக பார்த்துக்கணும். ஒரு கொஸ்டின் அப்படி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பார்க்கும்போது பார்ப்போம். அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆள்வினையுடைமை, பண்புடைமை, நாணுடைமை. இதெல்லாம் உடைமை அப்படின்னு முடிகிற அதிகாரங்கள். அடுத்து பாருங்கள், பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் அதான் புக்கில் இருக்கிற கட்டிங் இது முன்னாலே நம்ம சொல்லியாச்சு. இல்லாதும் இல்லை சொல்லாதும் இல்லை. அதுமாரி பொதுமுறையான திருக்குறளில் இல்லாதும் இல்லை இப்போ சொல்லாதும் இல்லை இணையிலை முப்பாலுக்கு இன்னிலத்தே அப்படின்னு சொன்னதாகவே அப்படின்னு வந்தாவே ஏகாரத்தில் முடிகிற மாதிரி வந்தனாவே அது பாரதிதாசன் அவர்கள். அதில் பாருங்கள் முப்பால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 17 கீழ்கணக்கு நூலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் அப்படின்றவர் தான் 1812 திருக்குறளில் ஃபஸ்ட்டு தஞ்சையில் பதிப்பிச்சு வெளியிட்டிருக்காரு. அடுத்து பாருங்கள், இறையனார் ஒரு கூற்று சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் வரி 11th இது 12th 11th ஓல்டு புக்கில் கொடுத்த கண்டென்ட்டு எப்படி கேட்கலாம், அதனால் இது தெளிவாக பார்த்துங்க. என்றும் புலரா யானர் நாட் செல்லும் கீன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆரம்பிக்குது. லாஸ்ட்டாக வள்ளுவன் வாய் சொல் அப்படின்னு முடியுது. அது தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்தது இதுதான் பேசிக் இன்ட்ரொடக்ஷன். இது வரையும் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த பேசிக் இன்ட்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம உள்ள டிஸ்கஸ் பண்ணால் தான் கொஸ்டினாக எப்படி வருது அப்படிங்கிறத இதை பார்த்துருவோம். ஷார்ட்டாக அதை பார்ப்போம்னா அது ஓவரால் பிடிஎஃப்பில் எல்லாமே வரும். பட் அதுக்கு முன்னாடியே எல்லா கொஸ்டினும் இதில் நம்ம ஜென்ரலாக இன்ட்ரொடக்ஷனே கவர் பண்ணிடுவோம். மண்பதைக்கு பொதுவான நூல் அப்படின்னா திருக்குறள். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் ஃபஸ்ட்டு அச்சிட்டவர் யார்? தஞ்சை ஞானப்பிரகாசம் 1812. அச்சிட்டப்பட்ட ஆண்டு கேட்குறாங்க. முதல்ல அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. இங்கிலீஷில் 1886 ஜி போப் அவர்கள் பண்ணியிருப்பாங்க. இதில் பாருங்கள், செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவன் வாய் சொல் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னது இந்த திருவள்ளுவர் மாலையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்தது அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் என்னென்னு கேட்குறாங்க? திருக்குறள். அடுத்து பாருங்கள், திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர். கதினா கம்பர், திருவள்ளுவர். இன்ட்ரடக்ஷனாக பார்த்தாச்சு. அடையெடுத்த ஆகுபெயர். அப்போ நாங்கள் மார்க் பண்ணிக்கிறதெல்லாம் கொஷினாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ கொஷினை காமிச்சா தான் உங்களுக்கு புரியும். அதனால தான் கொஷின் நம்ம பார்க்குறோம். அது இன்ட்ரடக்ஷன் சார்ந்த இதை கொஷின்ஸு. இப்போ அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் என்னென்னு கேட்குறாங்க? திருக்குறள். திருக்குறளில் உடைமை என்னும் அதிகாரம், இது உடைமை என்னும் பெயரில் திருக்குறள் எழுதாத அதிகாரம் என்னன்னு கேட்குறாங்க? அன்புடைமை, ஆள்வினையுடைமை, ஒழுக்கமுடைமை இருக்கும். ஒடுக்கமுடைமைலாம் இல்லை. இப்போ ஒடுக்கமுடைமை கிடையாது. அந்த உடைமையில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். உலகினில் நாகரிகம் முற்றிலும் அறிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க? கால்டுவெல் அவர்கள்.
நெக்ஸ்ட் பாருங்கள், திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்னு கேட்குறாங்க. 53 பேர். திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை பற்றி புகழ்ந்து பாடின புலவர்கள் எத்தனை பேர் கேட்குறாங்க. 53 பேர். 53 பேர் தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து பாருங்கள், திருக்குறள் நம் இலக்கியங்களில் தலை சிறந்த ஒன்று. வாழ்க்கை நெறிமுறைகள், சமூகம், அரசியல், பொருளாதாரம் மற்றும் கல்வி போன்ற அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கிறது. மிகவும் பிரபலமான திருக்குறள் பல மொழிகளில் உலகளவில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அனைத்து வினாக்களுக்குமான பதில்களின் தொகுப்பாக திருக்குறள் உள்ளது அப்படின்றதான் அதுக்கு ஆன்சர். அது ஒரு பாராகிராஃப் படித்து அதுக்கு என்ன ஆன்சருங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கலாம். பாருங்கள், அடுத்தது தமிழில் சிறந்த நீதி நூலாக கருதப்படுவது எதுன்னு கேட்குறாங்க. திருக்குறள். தமிழில் சிறந்த நீதி நூலாக கருதப்படுவது திருக்குறள் தான். அடுத்தது திருக்குறளின் சில பகுதிகளை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க துணிந்தவர். நேதனியல் எட்வர்ட் கிண்டர்ஸ்லி. திரும்ப ஒரு முக்கியமான கொஷின். ரீசெண்டாக தமிழில் யூனிட் 8 தான் கேட்டிருக்காங்க. ஆமாம், இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்குது. யூனிட் 8 கேட்ட கொஷின் தெளிவாக பார்த்துக்கணும். திரும்ப கேட்க பாசிபிள் இருக்கும். ஜி போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த முதல் தமிழ் நூல் திருக்குறள் தான். அவர் 1886 பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த அவருடைய நூல்களில் ஃபஸ்ட்டு இருக்கிறது திருக்குறள் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தமிழர்களின் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். வேளாண் வேதம் நாலடியார். இங்கே நாலடியாரும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் உரையாசிரியர்களுள் முதலாமவர் யாருன்னு கேட்குறாங்க. மணக்குடவர் தான் ஃபஸ்ட்டு. அதில் பரிமேலழகர் அப்படின்றவர் தான் சிறந்த உரை. பின்வருவற்றுள் திருக்குறளில் இடம் பெறாதது என்னன்னு கேட்குறாங்க. தமிழ்ன்ற சொல் திருக்குறளில் இடம் பெறல. இதெல்லாம் அதிகாரம், கல்லுணர்மை, இதெல்லாம் அதிகாரம். இப்போ தமிழுங்கிற வார்த்தை அதில் பயன்படுத்தலை. 133 அதிகாரத்தில் இருக்கிறதா அந்த மற்ற 3 ஆப்ஷனு. ஆனால் தமிழுங்கிற வார்த்தை பயன்படுத்தலை அப்படிங்கிறாங்க. திருக்குறளில் ஒப்புரவு என்பதன் பொருள் என்னென்னு கேட்குறாங்க. நாங்கள் இன்ட்ரோடக்ஷனில் யூனிட் 8 தமிழில் கேட்குற எல்லா கொஸ்டினும் அதிலே வந்துடும், இன்ட்ரோடக்ஷன் பேஸ் பண்ணி. ஒப்புரவு என்பதன் பொருள் யாதுன்னு கேட்குறாங்க. உதவி. சுக்கிரநீதி, மனுநூல் முதலியவற்றின் வழிநூல் திருக்குறள் என்பாரின் கூற்றை மறுத்து திருக்குறள் தான் முதல் நூலே அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா நக்கீரனார். இதுவும் யூனிட் 8 கொஸ்டின். சமய நடுநிலை பண்பு கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்ட் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த 4 பாயிண்ட் அதில் கொடுத்துருக்காங்க. திருவள்ளுவர் திருக்குறளில் அதிகமாக வலியுறுத்தது எதுன்னு கேட்குறாங்க. நட்பு தான் சொல்லியிருக்கார். ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி தான் அதிகமாக சொல்லியிருக்காங்க. உலகில் எந்த நூலுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. விவிலியம், பைபிள்னு சொல்லப்படுற அதில் அந்த விவிலியம். அதுக்கு அடுத்ததாக திருக்குறள் தான். வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உளரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. குரூப் 4 2024 அதில் கேட்ட கொஷின், யூனிட் 8 கேட்ட கொஷின். பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை அவர்கள். அடுத்து பாருங்கள், கீழ்காணும் கூற்றுகள் சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னது? கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீர்த்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிறது தான் இந்த அறத்துப்பால பாயிரவியல் அப்படின்ற இயலில் வர 4 அதிகாரங்கள். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீர்த்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல். அது பாயிரவியலில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்டு தான். திருக்குறள் கடவுள் வாழ்த்தில் கடவுள் என்ற சொல் 3 குறள்களில் வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடவுளுங்கிற வார்த்தை 3 குறள்லாம் வரல, அது தப்பு. கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற இது அதிகாரத்தில் 3 இடத்துல பயன்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. 3 இடத்துல பயன்படுத்தலை, அது தப்பு. வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வர்ணதேவன் என்ற சொல் வரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், வரல தான், அது கரெக்டு தான். அது வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்தில் வருணதேவன் அப்படின்றத பயன்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு தான் அப்படிங்கிறது தான் உண்மை. மனத்தில் குற்றமில்லாமல் இருப்பதே அறம் என்கிறார் வள்ளுவர். நம்ம மனசில் குற்றமில்லாமல் இருக்கிறது தான் அறம் அப்படிங்கிறார் வள்ளுவர். அது கரெக்டு தான். இப்போ 2 மட்டும் தான் தப்பு. 1, 3, 4 சரி, 2 தப்பு. இது ஓவராலாக பார்க்கும்போது அங்கே நான் பாஸ்ட்டாக மூவ் பண்ணிடுவேன். இன்ட்ரோடக்ஷனில் பார்க்கும்போது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டோம் அப்படின்னா ஓவரால் பிடிஎஃப்பில் நம்ம பாஸ்ட்டாக மூவ் பண்ணிடலாம். வள்ளுவரின் அரசியல், பொருளாதார சமுதாய சிந்தனைகள் களஞ்சியமாக திருக்குறள் பொருத்தமான பிரிவு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பொருட்பால். ஏன்னா பொருட்பாலாக தான் அரசியல், அமைச்சியல், ஒழிப்பியல் இருக்குது. அப்போ அரசியல் சார்ந்த பொருளாதாரம், சமூக சிந்தனை இதெல்லாம் அந்த பொருட்பாலில் தான் கவர் ஆகும். அறத்துப்பாலில் வராது, காமத்துப்பாலையும் வராது. அடுத்து பாருங்கள், இதுவும் பொருட்பால் பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டின். உலக வாழ்க்கையின் இயல்புகளையும், உலக வாழ்க்கை அப்படின்னாவே அது பொருட்பால் வந்துடும். ஏன்னா அரசியல், அமைச்சியல், ஒழிப்பியல் அப்படிங்கிற 3 இயல்கள் இருக்குது. அதில் நிறைய அதிகாரங்கள் இருக்குது.
மொத்தம் 70 அதிகாரம் நினைக்கிறேன். ஆமாம், நடைமுறைகளிலும் அனுபவ வெளிப்பாடுகளாக குறிப்பிடும் திருக்குறள் அப்படின்ற மாதிரி பகுதி என்னன்னு கேட்குறேன். பொருட்பால் தான் இதுவும். இதில் பாருங்கள், வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்குணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நிதி. இதுதான் என்ன சொல்கிறேன், யார் எழுதுறாங்க, இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்சர். இந்த பாடலை பாடியவர் பே. சுந்தரனார். எல்லா சாதியினருக்கும் பொதுவான நூல் திருக்குறள். மனுநீதி எல்லா சாதிக்கும் பொதுவானதில்லை அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குறளோடு இந்த பாடல் வரி பொருத்தமுடையது. இந்த பாடல் மனோன்மணியம் என்ற நாடக நூலில் இடம்பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கொஷின் தான் அப்படியே யூனிட் 8ல் குரூப் 4ல் கேட்டது. அதுக்கு முன்னாடியே இந்த கொஷின் வந்திருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷனில். இப்போ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம்னா குரூப் 4ல் மேபி ஒரு சில பேர் தப்பு பண்ணியிருக்கலாம். கரெக்டாக போட்டிருப்பீங்க, மேக்ஸிமம் தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கொஷின் பார்த்துட்டு போயிருந்தீங்கன்னா வந்திருக்கும். அப்போ அடுத்த குரூப் 2ல் அதுக்கு அடுத்த வரப்போகிற எக்ஸாம்ஸ்லாம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் தெளிவாக அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. 38, பொருட்பாலில் 70, இன்பத்துப்பாலில் 25. உலக வாழ்க்கைக்கு அடிப்படை உயிர் யார் அல்லது எது அப்படின்னு கேட்குறாங்க. அரசன் தான் உலக வாழ்க்கைக்கு அடிப்படை உயிர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருக்குறள் நீதி இலக்கியம் என்னும் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூலின் பெயர் என்ன சொல்கிறாங்க. காத்தா திருநாவுக்கரசர் தான் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு இந்த நூலுக்கு, திருக்குறள் நீதி இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயே நம்ம பார்க்குறோம்னா திருக்குறள்னு ஒரு வார்த்தை வருது, அதனால் நம்ம அதை சேர்த்து பார்த்துறோம், அவ்வளோதான். திருக்குறள் நீதி இலக்கியம் அப்படின்ற ஒரு நூலுக்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் யாருன்னு கேட்குறாங்க. கதா திருநாவுக்கரசு. இப்போ இது யூனிட் 8ல் கேட்ட கொஸ்டின் தான். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. காந்தியடிகள். இது குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின், ஜென்ரல் தமிழில். ஆமாம். அப்போ இன்ட்ரடக்ஷன் பேஸ் பண்ணி இது முடிஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் அந்த திருக்குறள் பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் ஓவராலாக நம்ம ஃபைனலாக பார்ப்போம். எப்படி இது ஒரு வீடியோவில் முடியாது, 2 பார்ட்டாக நம்ம இது கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இன்ட்ரடக்ஷன் திருக்குறள் பேஸ் பண்ணி உள்ள இன்ட்ரடக்ஷன் தெளிவாக பார்த்தாச்சு. அந்த இன்ட்ரடக்ஷன் பேஸ் பண்ணி உள்ள ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. அது ஓவராலாக பார்க்கும்போது இந்த பார்த்த கொஸ்டின் திரும்ப நம்ம ஒரு வாட்டி ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தமிழில் கேட்டால் அந்த 25 அதிகாரம் பண்புடைமை ஒவ்வொரு அதிகாரத்தையும் எடுத்து அதில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த 25 அதிகாரம் தாண்டி யூனிட் 8 பேஸ் பண்ணி வேறு எந்தெந்த அதிகாரத்தை தான் கேட்குறாங்க அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓவராலாக ஃபைனலாக அந்த 325 கொஸ்டின் பாஸ்ட்டாக பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அன்பு அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க தமிழில். அன்புனா அன்புடைமை. இதில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அன்புடைமை பேஸ் பண்ணி பேசிக்காக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. திருவள்ளுவர் நமது குடும்ப வாழ்க்கையின் முக்கியமான கொள்கையாக எது வலியுறுத்துது அப்படின்னு கேட்குறாங்க. அன்பு, லவ், அதுதான் குடும்பத்தில் ஒரு முக்கியமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இதெல்லாம் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணிர் பூசல் தரும். அது பேஸ் பண்ணிலாம் கொஷின் கேட்கல. கொஷின் கேட்டது மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஏன்னா ஃபுல்லாக நம்ம பார்த்தோம்னா அது ஒரு 7-8 பார்ட் போகணும். நம்ம 2 பார்ட்டில் நம்ம முடிக்கிற மாதிரி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த செகண்ட் அதாவது அன்புடைமையில் 2வது திருக்குறள் வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. இது வந்து பழைய புக்கு. இப்போ இந்த இது வந்து பழைய புக்கில் இருக்கிற திருக்குறளை கட் பண்ணி நம்ம இதில் போட்டிருக்கேன். இது வந்து புது புக்கில் இருக்கிற திருக்குறள். சப்போஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் இந்த 2 பழைய புக்லேயும் புது புக்லேயும் கவர் ஆகலை அப்படின்னா அவுட் சோர்ஸ் நான் போட்டிருப்பேன். ஸோ அப்போ இதில் பாருங்கள், இதில் என்ன சொல்கிறாங்க, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பில்லாதவங்க எல்லாமே நமக்கு தான் அப்படின்ற சொல்லுவாங்க. அன்பு இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம எலும்பு கூட மற்றவங்களுக்கு தான் அப்படின்ற பேர், நம்ம உடலும் மற்றவங்களுக்கு தான் அப்படின்ற சொல்லுவாங்க. அன்பிலார் எல்லா பொருட்களும் தமக்கு மட்டுமே உரியது என்று எண்ணுவர். ஒரு சுயநலமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அன்பு உடையவரோ தம் உடல், பொருள், ஆவி இது எல்லாத்தையும் என்னது கூட இல்லை, எனக்கு இல்லை, எல்லாமே மற்றவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவர் அப்படின்றது. இதில் என்புனா எலும்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு கொஸ்டினில் கேட்குறாங்க. இப்போ அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் அன்புடையார். அன்பில்லாதவங்க
எல்லா பொருளும் தமக்கு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அன்பு இருக்கிறவங்க என்னோட உடல், எலும்பு, ஆவி இதெல்லாமே அதுவும் மற்றவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஷார்ட்டாக புரிஞ்சுக்கணும். அதில் கொஷின் எப்படி கேட்குறாங்க, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு எனும் குரலில் என்பு என்பது எதை குறிக்கிறது? இது வந்து ஜென்ரல் தமிழில் கேட்ட கொஷின், இங்கிலீஷ் கிடையாது, வெறும் தமிழ் மட்டும் தான் இருக்குது. பட் கீழே வருங்க யூனிட் 8 கேட்ட கொஷின் அதுலேயும் வரும். அப்போ என்பு அப்படின்னா எலும்பு, இங்கே கொடுத்துருக்காங்க. என்புனா எலும்பு, முடிஞ்சிச்சா? அடுத்தது பாருங்கள், யூனிட் 8 கேட்ட கொஷின், என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? என்பும் உரியர், எலும்பும் மற்றவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறது யார்? அன்புடையார். அன்பு இருக்கிறவங்க எலும்பும் மற்றவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அன்புடையார், மேன் ஆஃப் லவ். அப்போ அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இப்போ திருக்குறளை இந்த தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்ததெல்லாம் கேட்காதெல்லாம் நம்ம இப்போதைக்கு பார்க்க முடியாது, டைம் இருக்காது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அதே அன்புடைமையில் 6வது திருக்குறள், 6th குறள், அந்த 10 திருக்குறளில் 6வது திருக்குறள். அப்படி அறத்திற்கு அன்புசார் என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை. என்ன பொருள் சொல்கிறாங்க? அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதார், வீரத்திற்கும் அன்பு தான் துணை. அதாவது அந்த அறம் அதை பேஸ் பண்ணி தான் அன்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து அது தெரிஞ்சுக்காதவங்க தான் அப்படி சொல்கிறாங்க. வீரத்திற்கும் அன்பு தான் துணை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மரம், அறம், அறத்திற்கு மட்டும் அன்பு கிடையாது, மரத்திற்கு வீரத்துக்கும் அன்பு தான் துணை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதாங்க திருக்குறள். அப்போ அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதார், வீரத்திற்கும் அன்பு தான் துணை, அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. மரம்னா வீரம், கருணை, வீரம் இரண்டுக்குமே பொதுவானது. அதாவது கருணை, வீரம் ரெண்டுக்குமே பொதுவானது தான் அந்த அன்பு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ இங்கே கொஸ்டின் பாருங்கள், யூனிட் 8 கேட்ட கொஸ்டின், அறத்திற்கு மட்டுமன்று மரத்திற்கும் துணை என்று திருவள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா அன்பு, லவ்வை பற்றி தான் சொல்கிறார். இப்போ அன்பு அப்படிங்கிறது அறத்திற்கும் மரத்திற்கும் ரெண்டுக்குமே காமன் அப்படின்றதான் அந்த திருக்குறளோட மீனிங். அறத்திற்கு மட்டும் இல்லை, மரத்திற்கும் வீரத்திற்கும் இந்த அன்பு தான் துணையாக இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. அடுத்ததெல்லாம் எதுவும் கேட்கல. இதில் ஒரு ஜெனரல் தமிழில் கேட்டிருக்காங்க, புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு. என்ன சொல்கிறாங்க? நெஞ்சில் அன்பு இல்லாதவர்களுக்கு கை, கால் முதலிய உறுப்புகளால் இருந்து என்ன பயன் அப்படின்னு கேட்குறாரு வள்ளுவர். அப்போ உடம்புல அன்பு இல்லை அப்படின்னா உனக்கு கை கால்லாம் இருந்து என்ன பயன்? புறத்துறப்புனா வெளியில் இருக்கிற உறுப்புகள், அகம்னா உள்ள, வெளியில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, உடம்புல இருந்து என்ன பயன், எதுக்கு, எப்படி? அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு. உன் அகத்தில் அன்பு இல்லை அப்படின்னா உனக்கு கை கால்லாம் இருந்து என்ன பயன் அப்படின்ற மாதிரி வள்ளுவர் கேட்குறாங்க. அப்போ இதில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க, புறத்துறுப்புனா உடல் உறுப்புகள், எவன் செய்யும்னா என்ன பயன், அகத்துறுப்புனா மனத்தின் உறுப்பு அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் கேட்ட கொஸ்டின் அன்பு லவர்க்கு, அன்பு இல்லாதவருக்கு தான் அன்பில் அவருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதை பார்த்துக்கணும். லாஸ்ட் இது 10வது குறளில் எதுவும் கேட்கல. அப்போ அன்புடைமையில் இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்த அதிகாரத்தை நம்ம பார்த்துருவோம். 25 அதிகாரத்தில் ஃபஸ்ட் அதிகாரம் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், பண்புடைமை அதிகாரம், 2வது அதிகாரம். தமிழில் கொடுத்த 25 அதிகாரத்தில் 2வது அதிகாரம். ஃபஸ்ட் 2 திருக்குறளில் கேட்கல, 3வது கேட்கல, 4ல் கேட்கல, 5ல் கேட்கல, 6ல் கேட்கல, 7ல் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பில்லாதவர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்னது? அறம் போன்ற கூர்மையான அறிவுடையராக இருப்பினும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் ஓரறிவுடைய மரமாகவே கருதப்படுகிறார். அதாவது அறம்னா ஒரு வாளை கூர்மையாக்கும் கருவி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அறம்ங்கிறது வாளை கூர்மையாக்கும் கருவி, ஷார்ஃபாக அந்த சாணம் பிடிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அது ஷார்ப் பண்ணுறது. அப்போ அந்த அறம் போன்ற அந்த அளவுக்கு ஒரு ஷார்ஃபாக ஒரு அறிவுடைய மக்களாக இருந்தாலும் ஒரு மக்கள்கிட்ட பண்பு இல்லாமல் நீ நடந்துட்ட அப்படின்னா உனக்கு அந்த அறிவு இருந்து என்ன பயன், நீ ஒரு மரமாக தான் கருதப்படுவ அப்படின்னு சொல்லி வள்ளுவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதான் சொல்லுவாங்க. அதாவது அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பில்லாதவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இதில் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, யூனிட் 8 கேட்டது, அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல் மக்கட்பண்பில்லாதவர் அப்படின்னு முடியும். அப்படியே திருக்குறளோட மரம்போல்வர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. மரம்போல் இருக்கிறவங்க யாருன்னு கேட்குறாங்க, மக்கட்பண்பில்லாதவர், மக்கள் கூட ஒரு பண்போடு நடந்துக்க இல்லாத இருக்கிறவங்க தான் மரம் அப்படின்ற மாரி வள்ளுவர் குறிப்பிட்டிருக்காங்க.
அடுத்தது இதிலே பாருங்கள், ஒரு கொஷினு, 2 கொஷினு, 3 கொஷினு, 4 கொஷினு. இது ஒரே ஒரு திருக்குறளில் 4 கொஷின் ரிப்பீட் ஆகுது. ஸோ அப்போ தெளிவாக அந்த திருக்குறளை பார்த்துக்கணும். அப்போ அறம்போலும் கூர்மையிறையினும் மரம்போல்வர் மக்கட் பண்பில்லாதவர் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 2வது கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க பாருங்கள். மக்கட் பண்பில்லாதவர்கள் எதற்கு சமமானவர்கள் என்கிறார் வள்ளுவர் அப்படின்னு கேட்குறாங்க. மரம் போன்றவர்கள். இப்போ மக்கட் பண்பு இல்லாதவங்க அந்த சார்பாக இருக்கிற அறிவு போல் அறிவு இருந்தாலும் நீ மரத்துக்கு சமமா அப்படின்ற, மரத்துக்கு சமமானவன் அப்படின்னு வள்ளுவர் சொல்லிட்டார். அப்படிங்கும்போது மரம் போன்றவர் அப்படின்றதான் இதுக்கு ஆன்சர். 100 இதில் விலங்கோடு ஒப்பிட்டிருப்பாங்க. அதை அடுத்த ஒரு அதிகாரத்தில் வரும் பார்ப்போம். அடுத்து பாருங்கள், அறம்போலும் கூர்மையிறையினும் மரம்போல்வர். இது மரம் போன்றவர்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடவர் யாருன்னு கேட்குறாங்க. எல்லாம் ஒரே கொஸ்டினில் ஒரே குறள்லேருந்து கேட்குறது தான். ஆப்ஷன் பி, மக்கள் பண்பில்லாதவர் அவர் தான் மரம் போன்றவர் அப்படின்ற மாதிரி வள்ளுவர் குறிப்பிட்டார். அடுத்தது அதே கொஸ்டினில் அதே குறள்லேருந்து அறம்போல் கூர்மையான அறிவுடையராக இருந்தாலும் மக்கட் பண்பில்லாதவரை திருவள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? மரத்தோடு ஒப்பிடுகிறார். விலங்குன்னு கொடுத்துருப்பாங்க, தப்பாக போட்டக்கூடாது. அறம்போலும் கூர்மை அப்படின்ற வார்த்தை வந்துச்சுனாவே என்னது, மரத்தோடு ஒப்பிடுறார். அப்போ அறம்போல் அந்த சார்பாக இருக்கிற கூர்மையாக இருக்கிற அந்த அளவுக்கு அறிவு உனக்கு இருந்தாலும் மக்கள் கூட ஒரு பண்புலாத நீ நடந்துட்ட அப்படின்னா நீ ஒரு மரத்துக்கு சமமான, அதாவது ஓரறிவு உடைய ஒரு மரத்துக்கு சமம் அப்படின்ற மாதிரி வள்ளுவர் அவர்கள் சொல்கிறாங்க. 4 கொஸ்டின் ஒரே திருக்குறள்லேருந்து வந்திருக்கு. அடுத்ததெல்லாம் எதுவும் கேட்கல. அப்போ இதில் பண்புடைமை 2வது அதிகாரம் முடிஞ்சிச்சு. அடுத்த 3வது அதிகாரம் பார்த்துருவோம். ஸோ 3வது அதிகாரம் கல்வி. தமிழில் கேட்டால் 25 அதிகாரத்தில் 3வது அதிகாரம். கற்க கசடர கற்பவை கற்றபின். அதெல்லாம் பேசிக் எல்லாமே ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்னு அதெல்லாம் கேட்கல கொஷினு. அதில் பாருங்கள், உவப்ப தலைக்கூட்டி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள். இதுவும் ஒரு ஜென்ரலான திருக்குறள் தான். அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும் அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என்று எண்ணி பிரிவதும் புலவரின் இயல்பாகும். ஒரு புலவர்கள் இருக்காங்க, பாட்டு பாடுற அந்த பாட்டு எழுதுகிற புலவர்கள் அப்படின்னு வச்சுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சேரும்போது மகிழ்வதும் பிரியும் போது மனம் கலங்குவதும் அவங்களோட தொழிலாக இருக்குது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாங்க. அதான் அந்த இதில் இருக்குது. அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும்போதுனா எல்லாம் ஒன்றா சேர்ந்து பழகும்போது மகிழ்ச்சியாக இருக்காங்க. அவர்களை விட்டு பிரியும் போது பேசியாச்சு, இன்னொரு நாளைக்கு சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிரிகிறாங்க. பிரியும் போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என்ற எண்ணி பிரிவது, அதாவது அதை ஃபீல் பண்ணிட்டு பிரிகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த புலவரோட இயல்பு. உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அப்படின்றது தான் திருக்குறள். உவப்பனா மகிழ, தலை கூடி அப்படின்னா ஒன்று சேர்ந்து, ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக படுறாங்க, பிரியும் போது கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட தொழில் யாருடையது அப்படின்னா புலவர் தொழில். அதான் கொஷின். சேரும்போது மகிழ்வதும் பிரியும் போது மனம் கலங்குவதும் யாருடைய தொழிலாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? புலவர் தொழில். உழவர் தொழில், வணிக தொழில், மருத்துவ தொழிலெலாம் போட்டக்கூடாது. அடுத்த திருக்குறளில் கேட்கல, அடுத்த கேட்டிருக்காங்க பாருங்கள். 6வது இதில், அதாவது கல்வி அப்படிங்கிற அதிகாரத்தில் 6வது திருக்குறள். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. இது ஒரு பேசிக் கொஷின். என்ன சொல்கிறாங்க, மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும், அதுபோல் மக்கள் நூல்களை கற்க கற்க அவர்தம் அறிவு வளரும். இதே நீ புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்க. தோண்டும் அளவிற்கு ஏற்ப மணற்கேணியில் நீர் ஊறும், அதுபோல் கற்கும் அளவிற்கு ஏற்ப மக்களின் அறிவு வளரும். ஒரு கேணி தோண்ட தோண்ட தான் தண்ணி ஊறும், அதுமாரி படிக்க படிக்க தான் அந்த மக்களுக்கு அறிவு வளரும் அப்படிங்கிறதான் அந்த திருக்குறள் ஷார்ட்டாக சொல்லணும்னா. இப்போ அதில் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும், இப்பொருளுக்கு திருக்குறள் கூறும் உவமை எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது உவமை போல தான் சொல்கிறாங்க திருக்குறளில் பாருங்கள். அதாவது தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. தோண்ட தோண்ட ஒரு கிணத்துல தண்ணி ஊடுற மாதிரி அதே போல் ஒரு மனிதன் கற்க கற்க அறிவு டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுபோல் இந்த ஒரு மனிதன் கற்க கற்க அறிவு உண்டாகும், அதுக்கு ஊமையாக தோண்ட தோண்ட நீர் சுரக்கும் ஒரு கிணத்துல அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. அதான் என்னது தொட்டனை தூறும் மணற்கேணி அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். சாண்டி சாயில் when deep you dwell and you reach the springs below அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள். அது எதுவும் கேட்கல.
இதில் வந்து தமிழ் ஒன்று கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொண்டுள்ள அதை கற்றுக்கிட்ட அந்த நல்லறிவு இனி எழும் பிறவிகளுக்கு பாதுகாப்பை தரும். ஒரு வாட்டி நல்லா தெளிவாக நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வர ஜென்மத்தில் எல்லாத்துக்கும் அது பயன்பெறும் அப்படின்றது கருத்து. ஒரு சில இதில் வந்து எழும் அப்படின்னா 7 பிறவிகளுக்கும் இதுக்கப்புறம் வர 7 பிறவிகளுக்கும் அதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாரி குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ ஒரு வாட்டி தெளிவாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வர பிறவிகளுக்கும் அது பயன்படும் அப்படிங்கிறது தான் இதோட கருத்து. ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு. சொல் பொருளும் பார்த்துக்கணும். அதை பேஸ் பண்ணி இந்த சொல்லும் பொருளும்ல ஜென்ரல் தமிழில் கேட்பாங்க. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. இக்குறளில் ஏமாப்பு என்பதன் பொருள் யாருன்னு கேட்டிருக்காங்களா? இப்போ ஏமாப்புனா பாதுகாப்பு. இப்போ அடுத்தது திருக்குறள் எதுவும் கேட்கல. கல்வியில் ஒரு 2-3 கொஸ்டின் தான். ஸோ அதை பார்த்தாச்சு. அடுத்தது 4th அதிகாரம் பார்த்தலாம். ஸோ இதில் பாருங்கள், கேள்வி, அதாவது 25 அதிகாரத்தில் கேள்வி அப்படிங்கிற அதிகாரம். சான்றோர் உரைகளை கேட்டல். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை கேட்கல. செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. சின்ன குழந்தை கேட்டால் கூட சொல்லும் அப்படின்னா, அதனால் நான் இதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கொஸ்டின் இதில் கேட்காத விட்டாங்க. அடுத்தது எல்லாம் பேசிக் தான். யூனிட் 8ல் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பட் ஆனால் அந்த திருக்குறள் கான்செப்டோடு படித்தா தான் புரியும். ஃபஸ்ட்லேருந்து வந்துடுவோம். செகண்ட் குறளில் கேட்கல, 3rd 4th 5th கேட்கல, 6th கேட்கல, 7th கேட்கல, 8th கேட்கல, 9th கேட்கல, 10th கேட்கல. ஓகே, கேள்வி கேட்கல. கேள்வி அப்படிங்கிற அதிகாரத்தில் கேள்வியே கேட்கல. அடுத்த 5th அதிகாரத்தில் பார்த்துருவோம். அறிவுடைமை 25 அதிகாரத்தில் 5வது அதிகாரம் கொடுத்துருக்கிறது வந்து அறிவுடைமை கொடுத்துருப்பாங்க. அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். புது புக்கில் கொடுத்த அந்த திருக்குறள் அது. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடிச்ச திருக்குறள் தான் இது. என்னது? அனைத்து அழிவிலிருந்து காக்கும் கருவி எதுவென திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அறிவு. அறிவு தான் நம்ம அழிவு வராமல் காக்கிற ஒரு கருவி அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் பகைவராலும் அழிக்க முடியாத பாதுகாப்பு அரண் இந்த அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு எதிரி வந்து அவன் அறிவை ஏதாவது அடித்து அவன் அறிவை பிடிங்கிட்டு போயிட முடியுமா? முடியாது. ஒரு வாட்டி நீங்கள் அறிவை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, படித்து முடிச்சிங்க, ஒரு பட்டம் வாங்கினீங்க அப்படின்னா, இல்லைனா இல்லை ஏதாவது ஒன்று, இப்போ ஏதோ ஒரு நாலேஜ் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எந்த இதுலேயும் மறக்காது. சப்கான்சியஸ் அன்கான்சியஸாக போனால் மட்டும்தான் அது ஏதோ மறந்துடுச்சு அப்படின்ற கோமா ஸ்டேஜ் போனால் தான் அது மறக்கும். மற்றபடி என்ன அவனை அடித்து துவைச்சாலும் அவன் பிரெயினில் அது இருக்க தான் போகுது. அப்போ எதிரியாலையும் அது அழிக்க முடியாத ஒரு பாதுகாப்பாக இருக்குது நமக்குள்ளே அப்படின்ற மாரி குறிப்பிட்றாங்க. அப்போ அனைத்து அழிவிலிருந்து காக்கும் கருவி தான் அறிவு. அதுமாரி பகைவராலும் அதை அழிக்க முடியாத ஒரு பாதுகாப்பு அரணாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அனைத்து அழிவிலிருந்தும் காக்கும் கருவி எதுவென திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. அறிவு, நாலேஜ். அடுத்து எதுவும் கேட்கல, நெக்ஸ்ட்டும் கேட்கல. சப்போஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த புக்கில் ஒரு 5-6 அதிகாரம் தான் அறிவுடைமையில் கொடுத்துருப்பாங்க. அதில் ரிமைனிங் 5 அதிகாரமும் நான் அதில் எதாவது கேட்டிருந்தாங்கன்னா போட்டு வச்சுருப்பேன், பார்ப்போம். ஓகே, அவ்வளோதான். அறிவுடைமை 5வது அதிகாரத்தில் கேட்ட கொஷின்ஸ் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் 6வது அதிகாரம் பார்த்துலாம். ஸோ இதில் பாருங்கள், அடக்கமுடைமை 6வது அதிகாரம். 25 அதிகாரத்தில் 6வது அதிகாரம். நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பிரிது. என்னது? நேர்வழி மாறாது அடக்கமாக இருப்பவனின் உயர்வு மலையின் மாண்பை காட்டிலும் பெரியது. நேர்மையாக இருக்கிறது வந்து ஒரு மலையை விட பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. அடக்கமாக இருப்பவனின் உயர்வு எதனை காட்டிலும் பெரியது அப்படின்றது தான் கொஷினு. மலைனா பெயர மலைன்னு இருக்கக்கூடாது, அப்படி ஒரு இயற்கை அரண் தான் அந்த மலை அண்டார். அடுத்து பாருங்கள், குரூப் 2024 கேட்ட கொஷினு. யாகாவார் ஆயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்ட 11th புக்கில் கொடுத்துருப்பாங்க, 11th தமிழ் புக்கில். இதில் என்ன, அதில் வந்து புக் பேக்கில் 11th புக்கில் இருக்கிற திருக்குறள் தான் அது. அதில் அந்த திருக்குறள் பேக் சைட்லேயே புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. திருக்குறளின் வழியில் துன்பப்படுவர் யார் அப்படின்ற ஒரு புக் பேக் கொஸ்டின் இருக்கும். அதுலேயே நாவை காக்காதவர் அப்படின்னு ஆன்சர் இருக்கும். ஸோ அப்போ 11th புக்கில் இருக்கிற புக் பேக்கை அப்படியே தூக்கி வச்சுருக்காங்க லாஸ்ட் குரூப் 4 2024. இது பேசிக் திருக்குறள் தான். பட் திருக்குறள் வழியில் துன்பப்படுவர் யாருன்னு கேட்குறாங்க. அப்படி டைரெக்டாக இந்த திருக்குறள் சொல்லாமல் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம இந்த எந்த திருக்குறளில் வரும் அப்படிங்கிறத பார்த்து படிக்கணும். அப்போ என்ன சொல்கிறாங்க? யாகாவராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. ஒருவர் எதை காக்காவிட்டாலும் நாவை காக்க வேண்டும். அவற்றை காக்காவிட்டால் சொல் குற்றத்தில் சிக்கி துன்பப்படுவர்.
அப்போ நாவை காக்காதவர் திருக்குறள் வழியில் துன்பப்படுவர் அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங். அப்போ திருக்குறள் வழியில் துன்பப்படுவர் யாருன்னா நாவை காக்காதவர். அது 11th புக்கில் கவர் ஆகுது. தீயினால் சுட்டப்பன் உள்ளார மாறாது நாவினால் சுட்டப்படு, இதெல்லாம் கேட்கல. வேறு ஏதாவது இந்த அதிகாரத்தில் கேட்டிருக்காங்களான்னு பார்ப்போம். ஓகே, அவ்வளோதான். இது அடக்குமுறைமையில் அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. 7வது அதிகாரம் பார்த்துலாம். இப்போ 7வது அதிகாரம் ஒழுக்கமுடைமை. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு திருக்குறளில் கேட்கல, செகண்டில் கேட்கல, தேர்ட் இல்லை, 4th 5th கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பொறாமை உடையவனின் செல்வம் நிலைக்காது, அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவனின் உயர்வு இருக்காது. பொறாமை இருக்கிறவனோட அந்த வசதி வாய்ப்புலாம் நிலைக்காது, அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறாங்க. அதுபோல் ஒழுக்கம் அந்த நேர்மையாக இல்லாதவனுக்கு உயர்வு வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அழுக்காருனா பொறாமை, ஆக்கம்னா செல்வம். அதை பாருங்கள், இலக்கண குறிப்பு வந்து உடையான் அப்படின்னா வினையால் அணையும் பெயர் கொடுத்துருக்காங்க. அணி வந்து ஓமை அணி. கீழே என்ன கொடுத்துருக்காங்க? அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை. இதில் அழுக்காறு என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. அழுக்காருன்னா என்னது? பொறாமை. ஆப்ஷன் சி இங்கே கொடுத்துருக்காங்க. அழுக்காருனா பொறாமை. யூனிட் 8ல் கேட்ட கொஷின், பழைய புக்கில் இருக்கிற கொஷின். பழைய திருக்குறள், அது பழைய புக், ஸ்கூல் புக்கில் இருக்கிற திருக்குறள். இந்தமாரி கலரில் கொடுத்தாங்கன்னா அது பழைய புக். இப்போ பொறாமை, அது அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. பொறாமை உடையவனின் செல்வம் நிலைக்காது. அழுக்காருனா பொறாமை, பொறாமை உடையவன் செல்வம் வந்து நிலைக்காது. அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவனோட உயர்வு வந்து இருக்காது. அப்போ அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை அப்படின்றதில் வந்து அழுக்காறு என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க? பொறாமை. அடுத்ததெல்லாம் எதுவும் கேட்கல. 8, 9, 10 இதில் கேட்டிருக்காங்க. அதில் 4 கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரே திருக்குறளில் 4 வாட்டி கேட்டிருக்காங்க. 4மே டிஃப்ரெண்ட் கொஷின் தான். நான் சேம் கொஷின் தான் காப்பி பண்ணி போடல, அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். உலகத்தோடு ஒட்டொழுகல் பலகற்றும் கல்லாதார் அறிவிலாதார். என்ன சொல்கிறாங்க? உலகத்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே பாருங்கள், இது நியூ புக்லேயும் கொடுத்துருக்காங்க. உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதார் பல நூல்களை கற்றிருந்தாராயினும் அறிவு இல்லாதவரே. அப்போ மற்றவங்களோட இந்த உலகத்தோடு நம்ம சேர்ந்து வாழ பழகிக்கல, அந்த கல்வியை கற்றுக்கல அப்படின்னா நம்ம நிறைய நூல்களை கற்றுக்கிட்டோம், வேஸ்ட்டு, அறிவு இல்லாதவங்களாகவே நம்ம கருதப்படுறோம் அப்படின்றது தான் இதில் திருக்குறளில் சொல்கிறாங்க. பலகற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் உயர்ந்தவர்களோடு பொருந்தி வாழும் கல்வி கற்றான்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து உயர்ந்தாரோடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் புது புக்கில் உலகத்தோடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி வந்தாலும் அது ஆப்ஷனில் போட்டுறோம் அப்படின்னு தான் தெளிவாக பார்த்துக்கணும். இது பழைய புக்கில் கொடுத்துருக்காங்க, புது புக்கு தான் நம்ம ப்ரூஃபாக எடுத்துக்கணும். இப்போ உலகத்தோடு ஒத்து வாழ தெரிஞ்சிக்கல அப்படின்னா, அதுக்கு நம்ம கற்றுக்கல அப்படின்னா நம்ம நிறைய நூல்களை கற்றும் வேஸ்ட்டு தான் அப்படின்ற மாரி இந்த நூல்களை குறிப்பிட்டிருக்காங்க. உலகத்தோடு ஒட்டு ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்ற மாரி. அதே வந்து யூனிட் 8ல் கேட்டிருக்காங்க பாருங்கள். பலகற்றும் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் பாருங்கள்? உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை. அப்போ இது புது புக்கு பேஸ் பண்ணி தான் இந்த யூனிட் 8ல் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், அதே திருக்குறளில் உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர் பல நூல்களை கற்றிருந்தாலும் எதனை போல கருதப்படுகிறார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா அந்த திருக்குறள் டக்குன்னு ஞாபகம் வந்தோம். கல்லாதவர் போல தான் இருக்கார். பலகற்றும் கல்லாதார் அறிவிலாதார், பலகற்றும் கல்லாதார் அறிவிலாதவரே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பலகற்றும் அறிவில்லாதார் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? உலகியலோடு வாழாதவர், men who cannot live in harmony with outside the world. இப்போ உலகத்தோடு நம்ம சேர்ந்து வாழ தெரியல, அந்த பண்பாடு நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம நிறையா நூல்களை கற்றுக்கிட்டோம், அது வேஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாங்க. 4 கொஷினில் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் நம்பர் 123 வேறு கொஷினு, 109 86, இது தமிழில் கேட்டால் 64வது கொஷின். ஓகே, இப்போ ஒரே திருக்குறள்லேருந்து 4 வாட்டி ரிப்பீட் ஆகுது. இப்போ இதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸ் பண்ணோம். இப்போ 4 எக்ஸாமில் ஒரே கொஷின் ரிப்பீட் ஆகுது. இப்போ அடுத்த எக்ஸாமில் இது ரிப்பீட் ஆகலாம். அப்போ இதை மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது, இதை தெளிவாக படிச்சுக்கணும். அப்போ இதை பேஸ் பண்ணி இந்த அதிகாரத்தில் வேறு என்ன கேட்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம படிக்கணும். இப்போதைக்கு டைம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஜென்ரல் ஸ்டடீஸ் அனலைஸ் பண்ணி போயிட்டோம்னா தமிழுக்கும் மேக்ஸுக்கும் தெளிவாக படித்தோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் குரூப் 2க்கு.
அடுத்தடுத்த குரூப் 4க்கெல்லாம் தெளிவாக படிக்கணும். அடுத்தது 8th அதிகாரம், அது 25 அதிகாரத்தில் 8வது அதிகாரம் தமிழில் கொடுத்தது. பொறையுடைமை, பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்துதல். பொறையுடைமைனா பொறுத்துக்கொள்ளுதல். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அது பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது பேசிக் எல்லாம் ஒரு ஜென்ரல் கொஸ்டின் தான். நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல நம்மை இழிவுபடுத்துபவரையும் நாம் பொறுத்துக்கொள்வதே சிறந்த பண்பு. இப்போ நம்மளை யாரோ நம்ம பிடிக்காதவங்க நம்ம டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அதை பொறுத்துக்கணும். அது எதுக்கு ஊமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, பூமி நம்ம போர் போடுறோம், பில்டிங் இதை ட்ரில் பண்ணுறோம், பில்டிங் கட்டுறோம், கிணறு வெட்டுறோம், அப்புறம் அங்கங்கே குகையை வெட்டுறாங்க, இதுமாரி நிறையா பண்ணிகிட்ருக்கோம். மலையை குடையிறோம், என்னமோ பண்ணுறோம். இவ்வளோ பண்ணாலும் பூமி அதை கோவப்படாமல் நம்ம அதை தாங்கிட்டுருக்கு. அதேமாரி உனக்கு பிடிக்காதவங்க உன்னை கேலி கிண்டல் பண்ணாலும் அதை நீங்கள் பொறுத்துக்கிட்டு உன்னோட லட்சியத்தில் பயணிக்கிறது தான் ஒரு நல்ல பண்பு, சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாங்க. பொறையுடைமை, பொறுத்துக்கொள்ளுதல். அதில் அகழ்வாரை அப்படின்னா தோண்டுபவரை, இகழ்வார் அப்படின்னா இழிவுபடுத்துவோர், தலைனா சிறந்த பண்பு, பொறுத்தல்னா தொழில் பெயர், அகழ்வார் இகழ்வார் அப்படின்னா வினையால் அணையும் பெயர்கள். பகுபத உறுப்பிலக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. என்ன அணி அப்படின்னா ஊமை அணி. இந்த நிலம் போல அப்படின்னா வெளிப்படையாக இருந்துச்சுன்னா ஊமை அணி வந்துடும். ஓகே, அதை பாருங்கள், புது புக்லேயும் கொடுத்துருக்காங்க ஊமை அணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இவ்வூமை உணர்த்தும் பொருள் என்ன? பொறையுடைமை, ஃபர்பியரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொறையுடைமை இப்போ பொறுத்துக்கொள்ளுதல். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, அப்போ அதோட உணர்த்தும் பொருள் என்னென்னு கேட்குறாங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போனால் அது நம்ம அதை தோண்ட பூமி தாங்கிட்டு இருக்காது. அது என்ன, அது பொறையுடைமை, பொறுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாரி. அதேமாரி நம்ம இழிவுபடுத்துகிறவங்களும் நம்ம இது பண்ணோம் அப்படின்றது தான். அடுத்த குறள் பாருங்கள், பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது, அதனை விட சிறந்தது அத்துன்பத்தை மறந்து விடுதல். இப்போ நம்ம மற்றவங்க நமக்கு ஏதாவது துன்பத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம பொறுத்துக்கணும், உடனே ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கக்கூடாது. அதை விட சிறந்தது என்னென்னா அந்த துன்பத்தை நம்ம மறந்துடணும். அவன் இந்த செஞ்சான், இது தப்பு நமக்கு பண்ணான், இந்த நான் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம அதை சொன்னாலும் அதை நம்ம திரும்ப அதை யோசித்து பார்த்தா திரும்ப அதை நமக்கு ரீகால் பண்ணக்கூடாது, அதை மறந்துடுறது தான் அதை விட சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது, அதை விட சிறந்தது அத்துன்பத்தை மறந்து விடுதல் அப்படிங்கிறதான். பொறுத்துக்கொள்ளுதல். இறப்பினை அப்படின்னா பிறர் செய்த துன்பத்தை, இலக்கண குறிப்பு மறத்தல், பொறுத்தல், இதெல்லாம் தொழில் பெயர்கள். நன்று அப்படின்னா குறிப்பு வினைமுற்று. அப்போ இதில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, அந்த திருக்குறளில் சென்டர் இதை கொடுத்துருக்காங்க. பொறுத்தல் இறப்பினை என்றும் டேஸ், அதுக்கு முன்னாடி ஒரு டேஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு டேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு மீனிங் என்னது, பிறர் தவறுகளை பொறுத்தல், பிறர் தவறுகளை மறத்தல். அப்போ மற்றவங்க நமக்கு டார்ச்சர் பண்ணாங்கன்னா அதை பொறுத்துக்கிறது, அதை விட சிறந்தது அதை மறக்கிறது. ரெண்டு கான்செப்ட் தான். இப்போ பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது, அதனை விட சிறந்தது அத்துன்பத்தை மறந்து விடுதல். ஓகே, நெக்ஸ்ட்லாம் எதுவும் கேட்கல. 5th 6th 7th 8th 9th 10th, ஆமாம் அவ்வளோதான். இதில் 8th முடிஞ்சிச்சு. 9th அதிகாரத்தில் பார்த்துலாம். 25 அதிகாரத்தில் அடுத்தது 9th. ஸோ இதில் பாருங்கள், நட்பு அப்படிங்கிற ஒரு அதிகாரம் தமிழில் கொடுத்த 25 அதிகாரத்தில் 9வது அதிகாரம் நட்பு. அதில் ஃபஸ்ட்டு திருக்குறளில் கேட்கல, செகண்டில் கேட்டிருக்காங்க. நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு. அறிவுடையவர்களின் நட்பு வளர்ப்பிறை போல் நாளுக்கு நாள் வளரும் அப்படின்றாங்க. அறிவில்லாதவங்களோட நட்பு தேய்ப்பிறை போல் நாளுக்கு நாள் தேயும் அப்படிங்கிறாங்க. அறிவுடையவர்கள், அப்போ நம்ம கூட இருக்கிறவங்களோட நட்பு எப்படி இருக்கணும், அறிவுடையவர்களாக இருக்கணும். அவங்களோட நம்ம நட்பு கொள்ளும் போது தான் வளர்ப்பிறை போல், அதாவது வளர்ப்பிறை மாரி நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்க முடியும். இல்லை அறிவில்லாதவங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது தேய்ப்பிறை மாரி தேஞ்சிக்கிட்டே போய் அமாவாசைகளை முடியும் தான், அந்தமாரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த திருக்குறள் என்ன சொல்கிறாங்கன்னா, அறிவுடையவர்களின் நட்பு வளர்ப்பிறை போல நாளுக்கு நாள் வளரும், அறிவிலார் நட்பு தேய்ப்பிறை போல நாளுக்கு நாள் தேயும். நீரவர் அப்படின்னா அறிவுடையார், கேண்மைனா நட்பு, பேதையார்னா அறிவிலார். அப்போ அறிவுடையார் நட்பு எதனை போன்றது, அறிவு உள்ளவங்களோட நட்பு எதனை போன்றது, வளர்ப்பிறை போன்றது. பேதையார் நட்பு அப்படின்னா
அது அறிவு இல்லாதவங்க. அவங்களோட நட்பு வந்து தேய்பிறை போல் தேஞ்சிக்கிட்டே போகும். அது தெளிவாக பார்த்துக்கணும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தேய்பிறை போன்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்க கேட்குறது அறிவுடையார் நட்பு, அறிவிலார் நட்பு கேட்கல. அதுக்கு இன்னொரு இது வந்து பேதையார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே திருக்குறளில் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னது பாருங்கள், அறிவுடையவரின் நட்பு பிறைமதி போல நிறைந்து வருவது என கூறும் வள்ளுவர், யாருடைய நட்பு முழுமதி போல, அது முழுமதி தேய்வது போல போன்றது, தேய்வதை போல இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. யார்? அறிவில்லாதவங்களோட நட்பு தான் முழுமதி தேய்வதை போல போன்றது அப்படின்ற மாதிரி, தேய்வதை போல தேய்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு வள்ளுவர் அவர்கள். அறிவுடையவர்கள் நட்பு பிறைமதி போல வளர்ந்துக்கிட்டே போகுது. ஆனால் அறிவில்லாதவங்களோட நட்பு தான் முழுமதி தேய்வதை போன்றது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாரு வள்ளுவர். அந்த பாடலில் அதை தெளிவாக பார்த்துருக்கோம். அடுத்தது 2வது இதில் முடிஞ்சிச்சு. 3வது திருக்குறள், அந்த 9வது அதிகாரம் நட்பில் 3வது திருக்குறள். நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு அப்படின்னு ஒரு கொஷின். நல்ல நூல்களின் பொருள் கற்க கற்க இன்பம் தரும், அதுபோல் பண்புடையாரின் நட்பானது பழக பழக இன்பம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நல்ல நூலை நம்ம படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நிறையா அதில் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம், நமக்கு இன்பம் தரும். அதேமாரி பண்புடையவர்களோட நட்பு, நல்ல பண்பாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா அவங்கக்கிட்ட பழக பழக நமக்கு இன்பமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நவில்தோறும்னா கற்க கற்க, நயம்னா இன்பம். அப்போ நல்ல நூல்களை படிக்க படிக்க இன்பம் தருவது போல் பண்புடையவர்கள் நட்பு பழக பழக இன்பம் தரும். அதில் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் தொடர்பு, யாருடைய தொடர்பு இன்பம் தரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அது பண்புடையாளர் தொடர்பு தான் நமக்கு இன்பம் தரும். அதே கொஸ்டின் திரும்ப கேட்குறாங்க வேறு கொஸ்டினில், அதே திருக்குறள்லேருந்து. பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு எதை போன்றது என வள்ளுவர் கூறுகிறார், நவில்தோறும் நூல் நயம் போன்றது. 4வது திருக்குறளில் கேட்கல, 5ல் கேட்கல, 6ல் கேட்கல, 7, 8, 8வது திருக்குறளில் கேட்டிருக்காங்க. வீடியோ ரெக்கார்டாக பார்த்துக்கலாம். ஓகே. உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. உடுத்தி ஆடை நழுவும் போது தன்னை அறியாமல் கையானது தானே சென்று காட்கும், அதுபோல நண்பன் துன்புறும் போது விரைந்து சென்று அவனை அத்துன்பத்திலிருந்து காப்பதே நட்பு. அப்போ நம்ம ஏதாவது ஒரு ஜென்ரலாக ஒரு காமன் பிளேஸில் இருக்கோம் அப்படின்னா ட்ரெஸ் ஏதாவது லைட்டாக அது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கையை வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாரி ஒரு நண்பனுக்கு ஏதாவது துன்பம் வந்துச்சு அப்படின்னா, ஒரு நல்ல நண்பனாக இருந்தால் அவன் துன்பத்தை நம்ம இமீடியட்டாக போய்ட்டு என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டு அதை சரி பண்ணுறது தான் அது உண்மையான நட்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உடுத்தி ஆடை நழுவும் போது தன்னை அறியாமல் கையானது தானே சென்று காக்கும், அதுபோல் நண்பன் துன்புறும் போது விரைந்து சென்று அவனை அத்துன்பத்திலிருந்து காப்பதே உண்மையான நட்பு. உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, உடுக்கை இழந்தவன் கை போல ஒருவரின் துன்பத்தை எது போக்குவதாக திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. நட்பு தான் அங்கே போக்குது. 9, 10 கொஷின் இல்லை. 9வது அதிகாரம் முடிஞ்சிச்சு. அடுத்தது 10வது அதிகாரம். 25 அதிகாரத்தில் 10வது அதிகாரம் பார்த்துலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 10வது அதிகாரம் பார்த்துலாம். இதில் பாருங்கள், வாய்மை, அது உண்மை, அதை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு குறள் பாருங்கள், அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாய்மை எனப்படுவது யாதென கேட்பின், அது வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சுழல் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்மை என போற்றப்படும் பண்பு எதுவெனில் அது மற்றவருக்கு எவ்வகையிலும் தீங்கு தராத சொற்களை பேசுதல். அது புது புக்லையும் கொடுத்துருக்காங்க, பழைய புக்லையும் இந்த இதை கொடுத்துருக்காங்க. வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லுதல் ஆகும் அப்படின்றது தான் வாய்மை. இப்போ நம்ம பேசுகிற வந்து மற்றவங்களுக்கு அதை தீங்கு தராத சொற்களை பேசணும், அதுதான் ஒரு வாய்மை. நம்ம பேசுகிற சொற்களுக்கு இது அப்படின்றத சொல்கிறாங்க. வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். தமிழில் கேட்ட கொஷின். அடுத்து பாருங்கள், பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்த்த நன்மை பயக்குமெனின் பிறர்க்கு குற்றமற்ற நன்மையை தருமாயின் பொய்யும் உண்மையாக கருதப்படும் அப்படிங்கிறாங்க. பொய் ஒரு சில இடத்துல சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. எப்போ அப்படின்னா, அந்த சொல்கிற பொய் வந்து அது மற்றவங்களுக்கு நன்மை கொடுக்குற மாரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த பொய்யும் உண்மையாக கருதப்படும் அப்படின்றாரு வள்ளுவர் அவர்கள். பொய்மையும் வாய்மை இடத்த, பொய் கூட உண்மையாக மாறும் எப்போ, புரை தீர்த்த நன்மை பயக்குமெனின். அப்போ அது அடுத்தவங்களுக்கு அது நன்மை பயக்கிற மாரி இருந்துச்சுன்னா அது பொய் கூட வாய்மையாக மாறும் அப்படின்றாங்க. பிறருக்கு குற்றமற்ற நன்மையை தருமாயின் பொய்யும் உண்மையாக கருதப்படும்.
இதில் பாருங்கள் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, யூனிட் 8ல் கேட்ட கொஸ்டின். பொய்மையும் வாய்மை எடுத்து எப்போது அப்படின்னு கேட்குறாங்க. புரை தீர்த்த நன்மை பயக்கும்போது. அப்போ ஒரு நன்மை, அந்த பொய்யும் நன்மையாக, அதாவது அந்த நன்மை உண்டாக்கும் போது அந்த பொய்யும் உண்மையாக மாறுது. புரை தீர்த்த நன்மை பயக்கும்போது பொய்மையும் வாய்மை எடுத்து, பொய் கூட உண்மையாக மாறுது அப்படின்றதான் இப்போ அந்த திருக்குறள். அதுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டினில் கேட்கல, ஃபோர்த்து இதில் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது 10th அதிகாரம் வாய்மை, 10வது அதிகாரம், 25 அதிகாரத்தில் 10வது அதிகாரம், அதில் வாய்மை பேஸ் பண்ணி 4வது திருக்குறளில் உள்ளத்தால் பொய்யாதுலகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் அப்படின்னு ஒரு குறள். ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய்யில்லாமல் நடப்பானானால் அத்தகையவன் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவன் ஆவான். இது புது புக்லையும் கொடுத்துருக்காங்க, பழைய புக்லையும் கொடுத்துருக்காங்க. புது புக்கில் பாருங்கள், உள்ளத்தில் பொய்யில்லாமல் வாழ்பவர், நம்ம மனசில் பொய்யில்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களில், இந்த உலகத்தோடு உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மனசளவில் கூட பொய் சொல்லாமல் ஒருத்தன் எவன் இருக்கானோ அவன் வந்து உலக மக்களுக்கு மனசில் வாழ்வாங்க அப்படின்றது அந்த திருக்குறளோட கருத்து. இப்போ வள்ளுவரின் கருத்துப்படி யூனிட் 8ல் கேட்ட கொஸ்டின், உலகத்தார் மனங்களில் வாழ்பவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையை பேசுபவர், இல்லை மனதில் உண்மையை நினைப்பவர், அந்தமாரி. இப்போ உலகத்தார் மனங்களில் வாழ்பவர் யார்? உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் யார்? உண்மையை பேசுபவர். பொய் இல்லாமல் வாழ்பவர் அப்படிங்கிறது என்னது? உண்மையை பேசுபவர். அது இன்டெரக்டாக இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஒன்று தான். அடுத்து பாருங்கள், ஓகே, மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள். மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை அப்படின்னா என்னது? மனசு, இந்த மனத்தோடு பொருந்திய வாய்மை பேசுபவன் தானம் தவம் செய்கிறவர்களை காட்டிலும் உயர்ந்தவனாக கருதப்படுவான். அப்போ மனதளவில் பொய் பேசாமல் உண்மையாக கரெக்டாக பேசுகிறவன், தானம் பண்ணுறவங்க தவம் பண்ணுறவங்க, அவங்க 2 பேரை அவங்க செய்கிற செயல்களை காட்டிலும் இவங்க உயர்ந்தவனாக கருதுகிறாங்க அப்படின்ற மாரி கருதப்படுவான் அப்படின்ற மாரி இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ தானமும் தவமும் செய்பவர்களை விட உயர்ந்தவர்கள் யார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா உண்மையை பேசுபவர். ஒன் ஹூ ஸ்பீக்ஸ் ட்ரூத் அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். இப்போ மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. தானம் செய்வாரோட சிறந்தவன் யார்? மனதோடு வாய்மை மொழியின், மனசோடு அந்த மனசில் கூட பொய் பேசாமல் உண்மையை பேசுகிறவன் தான் தவம் செய்கிறவங்க தானம் செய்கிறவங்களோட சிறந்தவங்க. யூனிட் 8ல் இருக்கிற கொஸ்டின் தெளிவாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் கேட்கல. அடுத்தது 8th 10வது அதிகாரத்தில் 8வது திருக்குறள். புறத்தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். இதெல்லாம் ஜென்ரல் திருக்குறள் தான். உடல் தூய்மை நீரால் உண்டாகும், உள்ள தூய்மை வாய்மையால் வெளிப்படும். அப்போ நம்ம உடம்புக்கு வெளியில் இருக்கிற அழுக்கெல்லாம் தண்ணியை ஊற்றி நம்ம கழுவிடலாம். ஆனால் மனசுக்குள்ளே இருக்கிற அழுக்கை நம்ம பேசுகிற வார்த்தைகள் மூலிமா தான் அது தூய்மையாக இருக்கா இல்லை அழுக்காக இருக்கா அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்படின்றாங்க. அகம்னா உள்ளம், அமையும்னா உண்டாக்கும். இப்போ புறத்தூய்மை நீரான் அமையும், நம்ம கை கால் தலை உடம்புல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம அழுக்கு இருந்துச்சுன்னா அது தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாம். அகத்தூய்மை மனசோட தூய்மையை வந்து நம்ம வாய்மை பேசுகிற அந்த தூய்மையான பொய் இல்லாமல் பேசுகிற அந்த உண்மையான வார்த்தைகள் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது அது தூய்மையாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படிங்கிறது அதுக்கு ஆன்சர். தமிழில் ரீசெண்டாக கேட்ட கொஷின். அடுத்து பாருங்கள், இங்கிலீஷ் அண்ட் பைலிங்குவல் இருக்குது. இது வந்து யூனிட் 8 கொஷின். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. இது ஃபேமஸான திருக்குறள் தான். சான்றோருக்கு புற இருளை நீக்கும் விளக்குகளை விட அகத்தின் இருளை நீக்கும் பொய் பேசாமையே உண்மையான விளக்கு. சான்றோர்கள்னால் அறிவுடையவர்கள், படித்தவங்க அப்படின்ற பேர் வச்சுக்கலாம். ஸோ அவங்களோட புற இருள், வெளியில் இப்போ ஒரு ரூமில் இருக்காங்க, அந்த இடத்துல ஒரு லைட்டை வச்சு அந்த இதை வெளிச்சத்தை கொடுக்குறத விட அவங்க மனசுக்குள்ளே பொய் பேசாமல் இருக்கிறது தான் உண்மையான ஒரு விளக்கு. அப்போ எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. வெளியில் லைட்டை போட்டு நான் அறிவுடையவர்கள் அப்படிலாம் காமிச்சிக்கிறத விட மனசுக்குள்ளே நம்ம பொய் பேசாமல் தூய்மையாக இருக்கிறது தான், அதுதான் ஒரு சிறந்த விளக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சான்றோருக்கு புற இருளை நீக்கும் விளக்குகளை விட அகத்தின் இருளை நீக்கும் பொய் பேசாமையே உண்மையான விளக்காகும். இப்போ இதில் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? பொய்யா விளக்கு.
அடுத்தது அதே குரலில் திரும்ப வேற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார்? என்ன சொல்கிறாங்க? பொய்யா விளக்கு, லேம்ப் வித் ட்ரூத் பியூர் ரேடியன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாட் ரிமூவ்ஸ் இன்னர் நெகட்டிவிட்டி ஆஃப் மேன்கைண்ட் லைக் அ லேம்ப் அக்கார்டிங் டு வள்ளுவர் அப்படிங்கிறது தான் இங்கிலீஷில் ஜஸ்ட் பார்த்துங்க. மேக்ஸிமம் தமிழ் திருக்குறள் சமுதாய வரலாறுலாம் தமிழில் படிக்கிறது பெஸ்ட். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இங்கிலீஷில் படிக்கணும், பட் தமிழ்லையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கொஸ்டினுக்கும் அதே தான், பொய்யா விளக்கு அப்படிங்கிறது தான். அகத்தில் உள்ள இலக்கு அதாவது மனசளவில் உள்ள விளக்கு அப்படிங்கிறது என்ன விளக்குனா பொய்யா விளக்கு. பொய் பேசாமல் இருக்கிறது தான் அந்த விளக்கு அப்படின்ற மாதிரி. பொய்யா விளக்கு, பொய் பேசாமல் இருக்கிறது தான் அந்த விளக்கு, உள்ள மனசை தூய்மையாக வச்சுக்கிறது. 10வது இதில் அது கேட்கல. இப்போ 10வது அதிகாரம் தமிழில் கொடுத்தா 25 அதிகாரத்தில் 10வது அதிகாரம் முடிஞ்சு 11 பார்த்துடலாம். ஸோ இதில் பாருங்கள், காலமறிதல் 11வது அதிகாரம். காலமறிதல். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. பகற்பொழுதில் தன்னிலும் வலிய கோட்டானை காக்கை வென்றுவிடும். அதுபோல பகையை வெல்ல கருதும் வேந்தர் ஏற்ற காலம் அறிந்து செயல்படுதல் வேண்டும். அதாவது ராத்திரி நேரத்தில் கோட்டான் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், காக்காவை அடித்து சாப்பிட்றோம். ஆனால் பகலில் கோட்டானுக்கு சரியாக கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்போ அந்த கூகைன்னா கோட்டான். பகல் பொழுதில் அந்த கோட்டானை காக்கா அடித்து பீட் பண்ணிடும். அதாவது கோட்டானை விட காக்கா வலிமை கம்மி தான். பட் ஆனால் அந்த காக்கா வெயிட் பண்ணுது. எப்போ ஒரு டைமுக்கு அந்த டைமை பேஸ் பண்ணி காலமறிதல்ங்கிறதே அதிகாரம் தான். அந்த டைமை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. பகல் டைமில் காக்கா தான் கிங்கு, நைட் டைமில் தான் கோட்டான் கிங்கு. பட் ஜென்ரலாக காக்கா தான் கோட்டானை விட வலிமை குறைவு. அது பகலில் கோட்டானை ஈஸியாக பீட் பண்ணுற அளவுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இதில் இருக்குது. ஸ்ட்ரென்த்துன்னு சொல்ல முடியாது, அதுக்கு சரியாக கண்ணு தெரியாது. அப்படிங்கும்போது ஈஸியாக அதை நம்ம கோட்டானை பீட் பண்ணிடும். அப்போ பகல் பொழுதில் தன்னிலும் இதை விட வலிமையான அந்த கோட்டானை காக்கை வென்றுவிடும். அப்போ காக்காவே அப்போ பாருங்கள் அந்தமாரி பிளான் பண்ணுது. அதேமாரி இப்போ ஒரு பகையை வெல்லணும் அப்படின்ற ஒரு அரசன் என்ன பண்ணணும்? அந்த காலம் வரலையும் காத்திருக்கணும். அவசரப்பட்டு போயிட்டு போர் புரியறன்னு பேர் தோற்றக்கூடாது அப்படின்றதான் சொல்கிறாங்க. கூகைனா கோட்டான், இகழ்னா பகை. இதில் தமிழில் கேட்ட கொஸ்டின் பாருங்கள். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இக்குறளில் கூகை என்பதன் பொருள் யாது? கூகைனா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கோட்டான். ஓகே. அடுத்து பாருங்கள், இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. பொழுது. இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது அப்படின்னு முடியும். அப்போ ஒரு பகை வெல்லணும் அப்படின்னா அந்த அரசர்கள் என்ன பண்ணணும்? அந்த கரெக்டான அந்த டைமை, அந்த காலம், அதை நம்ம கரெக்டாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பகல் நேரத்தில் காக்கா அதை விட ஸ்ட்ராங்காக இருக்கிற கோட்டானை வெல்லுது. அதேமாரி நீயும் ஜெயிக்கணும் அப்படின்னா உனக்கு ஏற்ற காலம் வரலையும் வெயிட் பண்ணுங்கள், உடனே அவசரப்படாதீங்க வேந்தரே அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் யூனிட் 8ல் கேட்ட கொஸ்டின். அதே திருக்குறள் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இக்குறள் உணர்த்தும் கருத்தியாது? காலத்தின் முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைம் அப்படிங்கிறதான். அப்போ இது ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. அடுத்து அதே திருக்குறளில் அடுத்த யூனிட் 8லேருந்து வேறு எக்ஸாம்லேருந்து கேட்ட கொஸ்டின். இதில் பாருங்கள், பகல் வெல்லும் கூகை. இதில் 4 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் அந்த திருக்குறளுக்குள்ளது. இப்போ இந்த ரிமைனிங் 3 திருக்குறள் இருக்கும்போது அதை நம்ம தெளிவாக அதில் பார்த்துக்கோம். ரிமைனிங் 3 திருக்குறள்லேயும் அந்த கொஸ்டின் நான் போட்டிருப்பேன். அப்போ அதில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது அப்படின்ற மாதிரி முடியும். இப்போ ஒன்றுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா காலமறிதல் தான். ஆமாம், காக்கா பகல் டைமில் அந்த பகல் காலத்தில் அது வெல்லுது கோட்டானை, வலிமையான கோட்டானை. அதேமாரி வேந்தர்கள் அந்த கரெக்டான டைமை பார்த்து தான் நம்ம போர் போயிட்டு ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி காலமறிதலை பற்றி இந்த திருக்குறளில் சொல்லுது. அடுத்த இதில் கேட்கல, நெக்ஸ்ட்டும் வரல. 4th திருக்குறள். அடுத்த பாருங்கள், ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள். இதில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. காலமறிந்து இடத்தோடு பொருந்த செயல்பட்டால் உலகத்தையே அடைய விரும்பினும் கைகூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலம் இடம் கரெக்டான ஒரு செயலை நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த காலம், அதுக்கேற்ற இடம், இது ரெண்டும் கரெக்டாக நம்ம அதை ரெண்டும் மேட்ச் ஆகிற மாரி நம்ம அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த உலகத்தை கூட நம்ம கைவசம் வரோம் அப்படின்ற மாதிரி தான் இதில் கருத்து சொல்கிறாங்க.
புது இதுலேயும் கொடுத்துருக்காங்க, நியூ புக்லேயும் கொடுத்துருக்காங்க. உரிய காலத்தில் கரெக்டான டைமில் பொருத்தமான இடத்தில் அந்த கரெக்டான அந்த பிளேஸில் ஒரு செயலை செய்தால் உலகத்தையே பெற கருதினாலும் கிடைத்துவிடும். அப்போ நம்ம என்ன சொல்கிறது, அந்த டைமில் அந்த கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, டைமையும் இடத்தையும் கரெக்டாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா, நம்ம உலகம் நமக்கு வேணும், நம்ம கையில் வரணும் அப்படின்னு நினச்சா கூட அது வரும் அப்படின்ற மாதிரி வள்ளுவர் சொல்கிறாங்க. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யணும். காலம் அந்த இடம் ரெண்டும் பேஸ் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா கைகூடும் அப்படின்றாங்க. காலம் கருதினும் கைகூடும், ஜூம் பண்ணிக்கலாம். காலம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறள் படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினால் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும் அப்படின்றாங்க. காலமும் இடமும், செல்வம் வேறெல்லாம் வராது, காலமும் இடமும் அப்படிங்கிறது தான். அதிலே வந்துருச்சு திருக்குறளே, காலம் இருக்குது, இடம் இருக்குது. ஓகே, அடுத்த கொஷினும் இதே தான் பாருங்கள். 1 2வது கொஷின் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஞாலம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டையும் அறிந்து செயல்பட வேண்டும். இது என்ன சேம் கொஷின் நினச்சிடக்கூடாது, என்னடா இவர் ஒரே கொஷின் தூக்கி போட்டிருக்கான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஸோ இப்போ ரெண்டுமே வேறு கொஷின். இது வந்து 130வது கொஷின். இதில் கேட்டிருக்கிறது 176வது கொஷின். இது வேறு எக்ஸாம், இது வேறு எக்ஸாம். இதில் ஆப்ஷனே பாருங்கள், 1 ஒன்லி, 2 ஒன்லி, 1 2 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டைரெக்டாகவே செல்வமும் வீரமும் காலமும் இடமும் சகோதர சகோதரி தாய் தந்தை அப்படின்னு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அது வேறு கொஷின், இது வேறு கொஷின். தெளிவாக தான் நம்ம போட்டிருப்போம், ஸோ ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இப்போ சேம் கொஷின் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5th இதில் கேட்கல, 6th தமிழில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருந்தகர் தாக்கற்கு பேருந்தகைத்து அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் பாருங்கள் எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருக்காங்க. பொருள், அதோட மீனிங் வந்து ஊக்கமுடையவன் காலத்தை எதிர்பார்த்து அடங்கியிருப்பதானது ஆட்டுக்கடா பகையை தாக்குவதற்காக பின்வாங்கும் தன்மையை போன்றது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ ஊக்கம், அதாவது அந்த மோட்டிவேஷனோட ஒரு வலிமையோடு இருக்கிறவன், அந்த ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னா காலம் வர வரலையும் எதிர்பார்த்துட்ருக்குறான். இப்போ அந்த இது வந்து ஒரு ஆட்டுக்கடா பகையை வந்து தாக்குவதற்காக பின்வாங்கி நிற்கிது. அந்த டைம் வரும்போது டக்குன்னு பாஞ்சு அடிச்சிடும். ஸோ அப்போ இந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருக்கிறவன் அடங்கி போயிருக்கிறான் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அந்த தகுந்த டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறான். அது வந்து எதுக்கோட ஊமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, அந்த ஆட்டுக்கடா பகையை தாக்குவதற்காக என்ன பண்ணுது, 2 கால் அடிச்சு அப்படியே பின்னால் அப்படி நவுந்து வரும். வந்து பாஞ்சு போய்ட்டு அது முட்டும். இந்த ஆட்டுக்கார ஆளமையில் கூட அந்த ஆடெலாம் அப்படியே காமிச்சிருப்பாங்க அப்படி டெரராக. ஸோ அந்தமாரி என்ன சொல்கிறாங்க, ஊக்கமுடையான் ஒடுக்கம், ஊக்கம் இருக்கிறவன், அந்த தைரியமாக இருக்கிறவன் ஒடுங்கி போகிறான் அப்படின்னா அதை பார்த்து பின்வாங்குறான் அப்படின்னு நினச்சி தப்பாக நினச்சக்கூடாது. அவன் அந்த பகையை தாக்கிறதுக்காக அது பதுங்குறான், அந்த டைம் வரும்போது பாஞ்சு அடிப்பான் அப்படின்றதான் அந்த இதில் கருத்து சொல்கிறாங்க. ஒடுக்கம் அப்படின்னா அடங்கியிருப்பது, பொருந்தகர் அப்படின்னா ஆட்டுக்கடா, பேருந்தகைத்து அப்படின்னா பின்வாங்கும் தன்மை. இது ஊமை அணி கொடுத்துருக்காங்க. ஊக்கமுடையான் ஒடுக்கம் எதை போன்றது அப்படின்னா பின்வாங்கி நிற்கும் ஆடு போன்றது. ஆடு ஆட்டுக்கடா ஒன்று தான். அடுத்தது லாஸ்ட்டு திருக்குறள், அதாவது 11வது காலமறிதல். அதில் லாஸ்ட்டு திருக்குறள். கொக்கக்க கும்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து. முக்கியமான திருக்குறள். அதாவது என்ன சொல்கிறாங்க, வாய்ப்பற்ற காலத்தில், வாய்ப்பில்லாத காலத்தில் கொக்கை போல அமைதியாக காத்திருத்தல் வேண்டும். உரிய காலம் வாய்த்ததும் கொக்கை போல் விரைந்து செயல் செய்து முடித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, வாய்ப்பற்ற காலத்தில் கொக்கை போல் அமைதியாக காத்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. உரிய காலம் வாய்த்ததும் கொக்கை போல் விரைந்து செயலை செய்து முடித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூம்பும்னா வாய்ப்பற்ற, சீர்த்த இடம்னா உரிய காலம். கொக்கு வந்து இந்த ஆற்று ஓரத்துலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வாரத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். மீன் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன சின்ன மீன்லாம் போகாதான் பார்க்காது. கொஞ்சம் ஓரளவுக்கு அதுக்கு சக்திக்கு தகுந்தாலும் கொஞ்சம் பெரிய மீனாக வரும்போது அது வரலையும்
கொஞ்சம் டைம் ஆனாலும் அது பொறுமையாக அசையாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கும். அது வரும்போது டக்குன்னு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போய் அதை கொத்தி தூக்கிட்டு போயிடும். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. கொக்கக்க கும்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. இப்போ வாய்ப்பு இல்லாத காலத்தில் கொக்கை போல் அமைதியாக இருக்கணும் அப்படின்றாங்க. இந்த உரிய காலம் வாய்ப்பு வரும்போது நம்ம கொக்கை போல் விரைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இங்கே சொல்கிறாங்க. இதில் கொஸ்டின் யூனிட் 8 என்ன கேட்டிருக்காங்கன்னா, கொக்கக்க கும்பும் பருவத்து என்ற திருக்குறளில் எதை போன்று காரியத்தை முடிக்க வேண்டுமென்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா கொக்கு. இது பேசிக் கொஷின் தான். இப்போ 11வது 25 அதிகாரத்தில் 11வது அதிகாரம் முடிஞ்சிடுச்சு. 12 பார்த்துடலாம். 12வது அதிகாரம் வழி அறிதல். இதில் என்ன சொல்ல வராங்க? இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 இதில் கேட்கல. இதில் ஒரு கொஷின், இதில் ஒரு திருக்குறள் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. கொஷின் யூனிட் 8 கேட்டிருக்காங்க. பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுது பெய்யின் அப்படின்னு சொல்லி மிகுத்து பெய்யின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரிது மொழிதல் அணி இதை பேஸ் பண்ணி கொடுத்துருது. அதாவது மயிலரகுதான் என்றாலும் அளவுக்கு மிகுதியாக ஏற்றினால் ஏற்றிய வண்டியின் அச்சு முறியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மயிலிறகு வண்டி இருக்குது, அந்த வண்டி மயிலிறகு தான் ஏற்றிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு லோடை ஏற்றிக்கிட்டே போனீங்கன்னா வச்சிங்கன்னா அப்படின்னா அந்த லோடு ஏற்றிக்கிட்டே இருக்கும்போது அதோட வெயிட் இன்க்ரீஸ் ஆக தான் ஆக போகுது. இப்போ மயிலிறகாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு லெவல் தான் இருக்கும். அந்த லெவலை தாண்டி நம்ம அதை ஏற்றும் போது அதோட அச்சு வந்து ஈஸியாக முறிஞ்சு போயிடும். அப்போ அதுக்கு தகுந்த மாரி, அது வலிமைக்கு தகுந்த மாரி தான் நம்ம ஏற்றணும் அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. அப்போ மயிலிறகு தான் என்றாலும் அளவுக்கு மிகுதியாக ஏற்றினால் ஏற்றிய வண்டியின் சக்கரம் அச்சு முறிந்துவிடும். இதில் என்ன சொல்கிறாங்க? பீலிப்பை சாக்காடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெய்யின் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வருது? ஆப்ஷன் சி, தன் சக்தியின் அளவை கடத்தல் கூடாது. நமக்கு என்ன முடியுமோ அதை தான் பண்ணணும். நமக்கு சக்தியோட அளவுக்கு மீறி நம்ம பண்ணோம் அப்படின்னா அச்சு முறிஞ்சிற மாரி நம்மளோட எலும்புலாம் முறிஞ்சிடும் அப்படின்ற மாரி சொல்கிறாங்க வள்ளுவர். அதே திருக்குறளை வேற ஒரு கொஷனில் பீலிப்பை சாக்காடும் அச்சிறு அப்பண்டன் சால மிகுந்து பெய்யின் அப்படின்னு சொல்லி மிகுத்து பெய்யின். இதில் என்ன சொல்கிறாங்க? கூற்று அந்த திருக்குறளை சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன சொல்கிறாங்க? இத்திருக்குறள் பிரிது மொழிதல் அணி என்று கூறுவர். மேலே கொடுத்துருக்காங்க, புது புக்கில் கொடுத்துருக்கிறது பிரிது மொழிதல் அணி. ஆமாம். இதில் என்ன சொல்கிறாங்க? வழியறிதல் என்ற அதிகாரத்தில் இக்குறள் இடம்பெறுகிறது. ஆமாம், 12வதாக இருக்கிற வழியறிதல் 25 அதிகாரத்தில் வழியறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இது வருது. வழினா வலிமை, நம்மளோட வலிமை அறியாது. அது பேசிக்காக அந்த திருக்குறளோட அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அது சொல்லிடலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க? மன்னன் மற்றவர்களை எளியவர் என்று பகை கொண்டால் அவர்கள் கூட்டமாக சேர்ந்து வந்தார்களே ஆனால் தன் வலிமையை இழப்பான். மன்னன் வந்து அவங்கள பார்த்துட்டு கம்மியாக தான் இருக்காங்க, நம்ம தான் வலிமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சாங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் கம்மியாக இருக்கிறவங்க அவன் ஒரு 100 பேர் 150 பேர் அதை கூப்பிட்டு வந்தான் அப்படின்னா மன்னனோட வலிமை குறையப்படும் அப்படின்ற மாரி தான். அப்போ அந்த மயிலிறகாக இருந்தாலும் மயிலிறகு தானே அப்படின்னு சொல்லி நம்ம அதை அதிகமாக ஏற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதோட வண்டியோட அச்சு முறியும். அப்போ மன்னன் தான், நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக முன்னால் இருக்கவங்கள பார்த்து நம்ம ஏளனமாக நினைக்கக்கூடாது. அவங்க இன்னும் ஒரு கூட்டத்தோடு சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த மன்னனோட வலிமை வந்து குறைஞ்சி போயிடும் அப்படின்றதான். அப்போ இதில் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே சரி, கூற்று காரணம் சரியாக விளக்குது அப்படின்ற மாரி ஆன்சர். அடுத்ததும் அதே திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க. என்னது? பீலிப்பை சாக்காடும் அச்சிறு அப்படின்னு சொல்லிட்டு 3வது திருக்குறளுக்கு ஆன்சர் என்ன வருது? வழி அறிதல். வழினா அதனோட வலிமை அறிஞ்சு தான் அதை ஏற்றணும் அப்படின்றது. ஓகே, அடுத்த ஒரு திருக்குறள், இது புக்கில் இல்லை. ஆகாறு அளவெட்டி தாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை அப்படின்ற ஒரு திருக்குறள். அதில் என்ன சொல்ல வராங்க? பொருள் வரும் வழி சிறிதாக இருந்தாலும் போகும் வழி விரிவுபடாவிட்டால் அதன் நிலை அது தீங்கு இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒன்றும் கிடையாது. நம்ம வர இன்கம் வந்து கம்மியாக தான் வருது அப்படின்னு நம்ம யோசிக்கிறத விட அது செலவாகிறத வந்து நம்ம கரெக்டாக தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் கரெக்டாக செலவு பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு அது தீங்கு இல்லாமல் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வருமானம் வருகின்ற வழியானது சிறிதாக இருந்தாலும் அது செலவாகி போகும் வழியானது விரியாதிருத்தல்னா அது நம்ம செலவு அதிகமாக பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வலியுறுத்துறாங்க. அப்படிங்கும்போது அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து அது தீங்கு தராது, கேடு தராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆகாறு அளவெட்டி தாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை.
வர வழி இன்கம் வந்து நம்ம சம்பளம் கம்மியாக இருந்தாலும் செலவு வந்து சம்பளத்தை விட அதிகமாக போகக்கூடாது. அது சம்பளத்துக்குள்ளேயே அதுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் போட்டு அதை நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா நமக்கு தீங்கு இல்லாமல் நம்ம லைஃப்பை ரன் பண்ணலாம் அப்படின்றத இந்த திருக்குறளில் கருத்து தெரிவிக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, ஆகார அளவிடா தாயினும் கேடில்லை போகார் அகலா கடை. இக்குறளில் பொருளாதார சிந்தனை இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆமாம், நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாரி செலவு பண்ணணும். அதுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் நம்ம பண்ணோம் அப்படின்னா வருமானமும் அதுக்கும் ரொம்ப டிவியேஷன் வரும். அப்போ நம்ம கண்டிப்பாக நிறையா தீங்கு வரும், கேடு வரும் அப்படின்றதான் அது. இப்போ அந்த பொருளாதார சிந்தனை வந்து இதில் இருக்குது. வருமானம் உனக்கு கம்மியாக வருதா, அதுக்கேற்ற மாரி நீங்கள் செலவு பண்ணு. செலவை நீ இன்க்ரீஸ் பண்ணாத, அதை விரிவு பண்ணாத, அப்படியே விரிச்சிக்கிட்டே போகாதீங்க அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. அப்போ இங்கே பொருளாதார சிந்தனையை பற்றி விளக்குது இந்த திருக்குறள். கரெக்டு தான். ஸோ அப்போ இந்த 12வது அதிகாரம் 25 அதிகாரத்தில் 12வது அதிகாரம் வழி அறிதல் முடிஞ்சிருச்சு. 13வது பார்த்துலாம். 25 அதிகாரத்தில் 13வது அதிகாரம் ஒப்பறிவறிதல். ஸோ ஒப்புரவு அறிதல் அப்படின்றது தான். பாருங்கள், திருக்குறளில் ஒப்புரவு என்பதன் பொருள் யாது அப்படின்னா, ஒப்புரவுனா உதவி, எய்டு அப்படின்றத இங்கிலீஷில் சொல்லலாம். அது காமனாக இந்த ஒப்புரவு அறிதல் வந்து அதை பேஸ் பண்ணி ஒப்புரவுனா என்னென்னு கேட்குறாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் கொடுத்தது, தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு விடாமுயற்சி செய்து ஈட்டிய பொருள்கள் எல்லாம் தகுதியானவருக்கு உதவி செய்வதற்கே ஆகும். அப்போ நம்ம பாடுபட்டு இது கஷ்டப்பட்டு சேர்த்த அந்த பணத்தை எல்லாமே ஒரு சில பேருக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு பண்ணணும், அதுக்கு தான் அது அப்படின்ற மாரி வள்ளுவர் இதில் கருத்து தெரிவிக்கிறாங்க. தாளாற்றி தந்த பொருள், தாளாற்றினா நம்ம விடாமுயற்சியால் தந்த அந்த பொருளெல்லாம் தக்காருக்கு தேவைப்படுபவர்களுக்கு இல்லை தகுதியானவர்களுக்கு வேளாண்மை உதவி செய்தல் பொருட்டு. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, தாளாற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது எது அப்படின்னா, தாளாற்றி தந்த பொருள்னா தன் முயற்சியால் ஈற்றிய பொருள். இது தமிழில் கேட்டிருக்காங்க. அடுத்தது தமிழில், தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்யும் பொருட்டு. இதில் வேளாண்மை என்னும் பொருள் தரும் சொல்லலாம் உதவி செய்தல். வேளாண்மைனா உதவி செய்தல். அடுத்து பாருங்கள், திரும்ப தமிழில், தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்யும் பொருட்டு. இக்குறட்பாவில் வேளாண்மை என்ற சொல்லின் பொருள் என்னென்னு கேட்குறாங்க, உதவி செய்தல். 68, இது 65வது கொஸ்டின், 97வது கொஸ்டின், ஒவ்வொன்றும் வேறு எக்ஸாம்ஸ். இந்த தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு அதை தான் அங்கே மேலே நம்ம பார்த்தாச்சு, இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு சில அதிகாரத்தில் ஸ்கூல் புக்கில் வந்து 10 குறளும் கொடுத்துருக்க மாட்டாங்க. கொடுக்காத நம்ம அவுட் சோர்சிங் மூலிமா நம்ம இதில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு திருக்குறள் பாருங்கள். அதுலேயே, ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அப்படின்னா, ஒப்புரவினால் உலகம் வாழுமாறு விரும்பும் பேரறிவாளனின் செல்வம் ஊரார் நீருண்ணும் குளம் நீரால் நீர் நிறைந்தது போன்றது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது உலகினர் எல்லாரும் விரும்புமாறு உதவி செய்து வாழும் பேரறிவு உடைய அந்த அறிவு உடையவனுடைய செல்வமானது ஊருணியில் நீர் நிரம்பிய போல பலருக்கும் பயன்படுவதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற மனப்பான்மை உடைய ஒரு அறிவாளன், ஒரு அறிவுடையவன், அவனுடைய செல்வம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஊருக்கு நடுவில் ஒரு ஊருணி அப்படின்னா ஒரு நீர்நிலை, அது குடிக்கிற தண்ணி, ஒரு நீர்நிலை, ஒரு ஏரின்னு வச்சுக்கலாம். அது வந்து அது மூலிமா அந்த சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அது பயன்படும். அதேமாரி அது எல்லா மக்களுக்கும் அந்த பேரறிவாளனோட அந்த செல்வம், அந்த சொத்து இதெல்லாம் மற்றவங்களுக்கும் அது பயன்படும். அது அவன் உதவி பண்ணுற அந்த மனப்பான்மையாக இருக்கிறவனுக்கு மட்டும்தான். அப்படி இந்த திருக்குறள் அது அவங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னா, ஊருணி. அடுத்த ஒரு திருக்குறள், பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடை யான்கண் படின். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடை யான்கண் படின் அப்படின்ற திருக்குறள். ஸோ இப்போ இதுக்கு மீனிங் பாருங்கள். ஒப்புரவாகிய நற்பண்பு உடையவனின் செல்வம் சேர்ந்தால் அஃது ஊரின் நடுவே உள்ள பயன் மிகுந்த மரம் பழங்கள் பழுத்தார் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செல்வம், அதாவது மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற அந்த நற்பண்பு உடைய ஒரு மனிதன் இருக்காங்க, அவனோட செல்வம் எல்லாம் ஒன்றா தெரிஞ்சிச்சுன்னா ஊருக்கு நடுவுலையே ஒரு பயன் தர ஒரு மரமாக இருக்கும், மற்றவங்களுக்கு பயன் தருகின்ற ஒரு பல மரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறளில் கொஸ்டினில் எப்படி கேட்குறாங்க, ஊரின் நடுவே வளர்ந்து மருந்தாகும் மரத்தை வள்ளுவர் யாரோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னா, யார்?
பெருந்தகையார். பெருந்தகையார் அப்படின்னா அந்த ஒப்புரவாகிய நற்பண்பு உடையவன் அப்படின்றதான். இப்போ பழுத்த மரம் இல்லை பெருந்தகையார் அப்படிங்கிறது காமனாக அது மேட்ச் ஆகும். அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட்டு இதுவும் கேட்கல, லாஸ்ட் ஒரு கொஷின். ஒப்புரவினால் வரும் கேடனின் அஃதொருவன் விற்றுக்கோள் தக்க துடைத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஒப்புரவால் கேடு வரும் என்றால் அக்கேடு ஒருவன் தன்னை விற்றாவது வாங்கி கொள்ளும் தகுதி உடையதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒப்புரவுனா ஊருக்கு அந்த உதவுறது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் அந்த ஒப்புரவு அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த ஒப்புரவு வந்து ஒரு கேடு செஞ்சால் தான். இப்போ ஒப்புரவு அப்படிங்கிறது அதாவது நம்ம ஊருக்கு உதவும் போது நமக்கு கேடு வரும், தீங்கு வரும் அப்படின்னா அந்த தீங்கு அந்த கேடை வந்து நான் என்னை விற்றாவது அதை நான் வாங்கிக்குவேன் அப்படின்றத இதில் மீன் பண்ணுறாங்க. அப்போ ஒப்புரவால் கேடு வரும் என்றால் அக்கேடு ஒருவன் தன்னை விற்றாவது வாங்கி கொள்ளும் தகுதி உடையதாகும். அப்போ அது ஒரு நல்ல விஷயம். அதுக்கு தீங்கு வந்துச்சுன்னா பரவாயில்ல, என்னை விற்றாவது அந்த கேடை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றத திருக்குறள் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ எத்தகைய கேடு வரின் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை என்னான்னு கேட்குறாங்க. ஒப்புரவு, ஊருக்கு உதவுதல் அப்படிங்கிறது அந்த ஒப்புரவு. இப்போ 13வது அதிகாரம் முடிஞ்சிருச்சு. 14வது பார்த்தலாம். செய்நன்றி அறிதல். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் கேட்கல, அடுத்தது எதுவுமே கேட்கல. இந்த காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞானத்தின் மான பெரிது, இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அதாவது உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியதாக இருந்தாலும் அது உலகத்தின் அளவை விட, அதாவது உலகின் அளவை விட பெரிதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு தேவையான டைமில் நம்ம ஹெல்ப் பண்ணும்போது அந்த உதவி, நம்ம செய்கிற உதவி சின்னதாக தான் இருக்கும். அது சின்னதாக இருந்தாலும் அது வந்து அந்த டைமில் செஞ்சதுனால அது உலக அளவை விட பெருசு அப்படின்ற மாரி வள்ளுவர் சொல்கிறாங்க. அதாங்க சொல்கிறாங்க, காலத்தோடு செய்த உதவியானது அளவால் சிறிதே என்றாலும் அதன் பெருமையோ உலகத்தை விட பெரிதாகும். புலியூர் கேசியன், புதிய உரை அவர், வரதாசன் அவர்கள், சாலமன் பாப்பையா, கருணாநிதி எல்லாமே எழுதிருப்பாங்க. அது பாருங்கள், ஞானத்தின் மான பெரிது எது? தக்க காலத்தில் செய்யப்படும் உதவி ஞானத்தின் மான பெரிது. ஞானத்தின் உலகத்தை விட பெருசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யூனிட் 8 கேட்ட கொஸ்டின், பைலிங்குவல், அதாவது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இருக்கு. அடுத்தது பாருங்கள், காலத்தினால் செய்த நன்றி வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார்? உலகத்தை விட பெரியது, ஞானத்தை விட பெரியது. அடுத்தது நெக்ஸ்ட் ஒரு திருக்குறள், அதே என்ன அதிகாரம்? செய்நன்றி அறிதல். எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமந்துடைத்தவர் நட்பு. தம்முடைய துன்பத்தை ஒழித்தவரின் நட்பினை 7 பிறப்பினும் மறவாது நினைத்து போற்றுவார் நன்றடையோர். இப்போ நம்முடைய துன்பத்தை அவங்கள அந்த உதவியை வந்து நம்ம மறக்கக்கூடாது. 7 ஜென்மம் வந்தாலும் அதை வந்து நம்ம மறக்காமல் அவங்கள நினச்சிக்கிட்டே இருக்கிறதா அது ஒரு அறிவுடையவனாக இருக்கணும் அப்படின்னு, அறிவுடையவனோட செயலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தம்முடைய துன்பத்தை போக்கி உதவியரின் நட்பை பல்வேறு வகையான பிறவியிலும் மறவாமல் போற்றியவர் பெரியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம துன்பத்தை யாராவது ஒருத்தரை ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம எப்பயுமே நினச்சிட்டு இருக்கிறது தான் அது உண்மையான ஒரு அறிவுடையவனோட இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தன் துன்பத்தை போக்கியவரின் நட்பை 7 பிறப்பிலும் நல்லவர் என்னவர்னால் ஒரு நல்லவனாக இருந்தால் கண்டிப்பாக அதை நினச்சி பார்ப்பான். இல்லை அப்படின்னா சரி ஏதோ செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறந்துட்டு போயிடுவான். இப்போ நல்லவன் இன்னொருத்தன் செஞ்ச ஹெல்ப்பை மறக்க மாட்டான் அப்படிங்கிறதான். விழுமம் துடைத்தவர் நட்பு என வள்ளுவர் எத்தகைய நட்பை குறிப்பிடுகிறார்? துன்பம் நீக்கிய நல்லோர் நட்பு. இங்கே பாருங்கள், விழுமம் துடைத்த நட்பு அப்படிங்கிறது தான் அதில் கொஸ்டின் வருது. நம்ம துன்பத்தை நீக்கிற ஒரு நல்ல ஒரு நட்பு கிடச்சதுன்னா விழுமம் துடைத்தவர் நட்பு. 7 ஜென்மத்தும் அது மறக்கக்கூடாது. ஸோ இந்த 14வது அதிகாரம் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ 14 அதிகாரம் வரலையும் பார்த்தாச்சு. ரிமைனிங் 15 to 25 அதுக்கப்புறம் யூனிட் 8 வேறு எந்தெந்த அதிகாரத்துலேருந்துலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே அடுத்த பார்ட்டில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.